ஹாய் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம வந்து இந்த எடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கோம் அப்படின்றப்ப, நம்ம உட்கார்ந்து எடிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதுவும் ஒரே சேர்ல உட்கார்ந்து மார்னிங்லேருந்து நைட் வரலும் எடிட் பண்ணிட்டே தான் இருப்போம். இது மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறப்ப, இன்னைக்கு நம்ம பிளட் எல்லாம் ஒரு யங் பிளட்ன்றப்ப நமக்கு நல்லா தான் இருக்கும். பட் ஃபியூச்சர்ல இது போக போக நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஒரு மாரி டயர்டா இருந்துச்சுன்னா தூங்குங்க. உட்கார்ந்தே இல்லாம கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்க. அப்புறம் வந்து நல்ல ஃபுட் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. அட்வைஸ் பண்றேன்லாம் நினைக்காதீங்க. ஸோ இந்த மாரிலாம் பண்றப்ப நம்ம கொஞ்சம் புரொடக்டிவாவும் இருக்க முடியும். அட் தி சேம் டைம் அந்த ஹெல்த் இஷ்யூலாம் வராம நம்ம தடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான். சரி ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கைதி டீசர் கட்டுன்னு சொல்லி 2024 ஆகஸ்ட் 26 அன்னைக்கு நான் Instagramல வந்து ஒரு போஸ்ட் போட்டேன். ஒரு கைதி ஃபிலிம எடுத்து ஒரு டீசர் மாரி கட் பண்ணி நான் போட்டிருந்தேன். எனக்கு டுட்டோரியல் போடணும்ன்றது ஆக்சுவலா ஐடியா கிடையாது. சரி ஏன் டுட்டோரியல் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரீசென்ட் டேஸ்ல தோணுச்சு. சரி ஓகே ஒரு டுட்டோரியல் பண்ணிறலாம் அப்டின்னு சொல்லி தான் இப்ப இந்த வீடியோவ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து இதுல நம்ம பார்க்க போறது வந்து ஒரு டீசர் கட் ஓகேவா? ஒரு டீசரா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெய்லரா இருந்தாலும் சரி, ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு படம் 2 1/2 மணி நேரம் படத்த ஆடியன்ஸ் பார்க்கணும். அவ்வளதான். அதான் மேட்டர் ஓகேவா? ஒரு பெரிய ப்ராடக்ட் ஓகேவா? நான் இந்த இடத்துல மூவின்னு சொல்றத விட ஒரு ப்ராடக்ட்ட ஆடியன்ஸா வாங்க வைக்கணும். அதாவது பார்க்க வைக்கணும். அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ட்ரெய்லர் கட், இந்த டீசர் கட். புரிஞ்சா கான்செப்ட்? சோ வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ட்ரெய்லர், டீசர் அப்பலாம் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ கூலின்ற ஒரு படத்த வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்க பாருங்க கிளிம்ப்ஸ் விடுறாங்க. நாங்க படத்த முடிச்சுட்டோம்னு சொல்லி நாங்க ராப் பண்ணிட்டோம் அந்த மாரிலாம் போடுறோம். இதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னா, ஒரு கியூரியாசிட்டிய கிரியேட் பண்றாங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு கிளிம்ப்ஸ் விட்டுருக்காங்க. அதுல வந்து ரஜினி சார் எப்படி இருக்காரு? நாகார்ஜுன சார் எப்படி இருக்காரு? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு ஹைப் கிரியேட் ஆகுதுல்ல. சோ இதுக்காக தான் ஒரு கிளிம்ப்ஸ், அந்த ட்ரெய்லரு, டீசரு இதெல்லாம் அதாவது இதோட எண்ட் கோல் என்னன்னா, அந்த படத்த நீங்க பார்க்கணும். தியேட்டருக்கு வந்து ரூ. 150 குடுத்து நீங்க பார்க்கணும். இல்லன்னா அந்த படத்த நீங்க Netflixலயோ எங்கேயோ வாங்கி பார்க்கணும். இந்த ஒரு மணின்ற ஒண்ணு டிரான்சாக்ஷன் ஆகணும்னா, அதுக்கு இந்த சினிமாவ ஒரு ஆடியன்ஸ் கிட்ட விக்கிறதுக்கு நம்ம ட்ரெய்லரோ, டீசரோ நம்ம வந்து பண்ணி ஆடியன்ஸ்க்கு காமிக்கிறோம். பார்க்க வைக்கணும். இதான் எண்ட் கோல். ஓகேவா? இந்த எண்ட் கோல நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈஸியா நீங்க வந்து அந்த படத்த பார்க்க வைக்கிற மாரி நீங்க கட் பண்ணிறலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஹவ் டூ கட் மூவி ட்ரெய்லர்ன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ரொம்ப கிளியரா நான் சொல்லியிருப்பேன். அத போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். நீங்களே ஒரு படத்தோட ட்ரெய்லர ஈஸியா கட் பண்ணிறலாம். அதாவது கம்ப்ளீட்டா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு படத்த நீங்க வந்து ட்ரெய்லரோ, டீசரோ கட் பண்ணிறலாம். சோ இந்த கைதி படத்தோட டீசர நான் கட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து சோசியல் மீடியால நான் போஸ்ட்டும் போட்டேன். Instagramல இருக்கு. கீழ லிங்க் குடுக்குறேன். நான் YouTubeல ப்ளே பண்ணேன்னா மேபி காப்பி ரைட்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. சோ அதனால நீங்க Instagramல போய் பாருங்க. சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் ஒன் பை ஒன்னா நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இந்த வீடியோ எவ்வளோ பெருசா போகுமா? இல்ல எவ்வளோ சின்னதா போகுமான்றது எனக்கு தெரியாது. சீரியஸ்லி இது ஒரு டிஸ்க்ளைமரா நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு என்னென்னலாம் தோணுச்சோ நான் எல்லாமே ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும். அந்த ஸ்டோரி டெல்லிங்ல ஓகேவா? சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் த வீடியோ. ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே ஒரு நோட்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கோயிங் ஃபார்வர்ட் நீங்க டீசரோ, ட்ரெய்லரோ கட் பண்றீங்கன்னா, அப்ப நீங்க அகைன் அகைன் வீடியோ பார்க்க தேவை கிடையாது. ஸோ நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அதையே நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்க டைம நீங்க சேவ் பண்ணலாம். சரி ஓகே. நம்ம வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்த்துரலாம். ஸோ கைஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இதுதான் கம்ப்ளீட்டா அந்த கைதி டீசர் கட்டோட டைம் லைன். இதுல தான் நான் வொர்க் பண்ணி சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அந்த ஆடியோ ட்ராக் இருக்க இடத்துல எல்லாமே கலர் கலரா இருக்கு. ஆரஞ்சு கலர், மெஜெண்டா, கிரீனு, வயலட் இந்த மாரி கலர் கலரா இருக்கு. மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கசகசன்னு இருக்குல்ல. ஸோ இங்க பாருங்க அப்படியே மேல வந்து ஒரு ஒரு கிளிப்பா இருக்குல்ல. ஸோ நான் இப்போ சொல்றேன். மேல இருக்கிறத வந்து நான் கை வைக்கல. எந்தவித சேஞ்சஸுமே நான் பண்ணல. நான் சொன்னேன்ல 2024 ஆகஸ்ட் 26 அன்னைக்கு போஸ்ட் பண்றப்ப எப்படி இருந்துச்சோ அதே டைம்லைன் தான் மேல இருக்கு. அதாவது கிளிப்ஸ் இருக்க இடத்துல இருக்கு. கீழ மட்டும் நெறையா வச்சு பார்த்தேன். எஸ்எஃப்எக்ஸ்லாம் வச்சு பார்த்தேன். இது வொர்க் அவுட் ஆகுதா? இல்ல இந்த பிஜிஎம் வச்சா வொர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லி நெறையா வச்சு வச்சு பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டுட்டோரியல் பண்றோம் அப்படின்றதுக்காக நான் தேவையில்லாத எல்லாத்தையுமே தேவையில்லாததெல்லாம் தூக்கிட்டு நீட்டா, கிளியரா இதில நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேனோ, அது மட்டும் தான் நான் இங்க வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டீசர், ட்ரெய்லர பத்தி நான் ஆல்ரெடி ஹவ் டூ கட் மூவி ட்ரெய்லர்ன்னு ஆல்ரெடி நான் கிளியரா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல நான் எல்லாமே ஒன் பை ஒன்னா சொல்லியிருப்பேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் இதில வோக்கல்ஸ் தனியா, மியூசிக் தனியான்னு நான் பிரிச்சிருப்பேன். பட் அதில வந்து நான் எப்படி பண்ணேன்னு செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ அதனால அந்த வீடியோவ போய் நீங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோக்கு நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இதில சொல்றதெல்லாம் ஈஸியா புரியும். இல்ல அப்படின்னா, இத நீங்க புரியாம பார்த்துட்டு அகைன் நீங்க அத பார்க்குற மாரி இருக்கும். ஸோ இப்பவே இந்த வீடியோவ பாஸ் பண்ணுங்க. கீழ லிங்க் இருக்கு. போய் பார்த்துட்டு அகைன் இந்த வீடியோ வந்து கன்டின்யூ பண்ணுங்க. சரி ஓகே. இப்போ இங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது எல்லாமே இந்த பூமு, இம்பாக்ட் இது மாரியான எஸ்எஃப்எக்ஸ். இங்க வந்து மெஜெண்டா கலர்ல இருக்குல்ல, கொஞ்சம் வந்து பெருசு பண்ணி காமிக்கிறேன். இங்க வந்து இந்த மெஜெண்டா கலர் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே அந்த டீசர்க்குள்ள பைக் ஓட்டுற மாரி, அவங்க நடக்கிறது, இதுக்கெல்லாம் எஸ்எஃப்எக்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மெஜெண்டா கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் கீழ இங்க இருக்கு பார்த்தீங்களா?
இது எல்லாமே அந்த ஒரு மியூசிக் பேக்கிரவுண்ட்ல வந்து இது எல்லாமே ஸ்டாக் மியூசிக் தான். ஸோ வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்கா இருக்கிற மாரி இதெல்லாம் வந்து ரொம்ப மைல்டா ஒரு உங்களுக்கு கேட்கவே கேட்காது. ரொம்ப கம்மியா இருக்கும். பட் அது இருக்கும். அந்த மாரி வந்து கூகுள்லேருந்து எடுத்த மியூசிக்ஸ் வந்து இந்த சினிமேட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மியூசிக் வச்சிருக்கேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு சோலோவா ப்ளே பண்றேன். அப்புறம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? கீழ இது எல்லாமே வோக்கல்ஸ். அதாவது வெறும் டயலாக்ஸ் மட்டும். அந்த டீசர்க்குள்ள அவங்க என்ன பேசிக்கிறாங்களோ அது. இது ஃபுல்லா இங்க வயலட் கலர்ல இருக்கிறது எல்லாமே அது. இங்க ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. இங்க நேம் காட்டுது பாருங்க. டார்க் டென்ஷன் ரைசிங். இந்த சும்மா வந்து ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ற மாரிலாம் சஸ்பென்ஸ் இது மாரி கிரைம்க்குலாம் மியூசிக் இருக்கும்ல. இது எல்லாமே நான் YouTubeலேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணேன். நானா எதுக்குமே எஸ்எஃப்எக்ஸ்ன்ற ஒண்ண நான் கிரியேட் பண்ணல. ஸோ Googleல இருந்து எடுத்தது, அப்புறம் YouTubeலேருந்து எடுத்தது. இது மாரி நானாவே கொஞ்சம் தேடி தேடி ஆல்ரெடி என்கிட்ட இருந்தத வச்சே நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க வந்து ஒரு படத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, படத்துல இப்ப இந்த படத்தோட கதை வந்து ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கைதி படத்துல ஒரு கைதி வந்து ஒரு பொண்ண பார்க்கணும். அவரு ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா ஜெயில்ல இருந்துட்டு, இப்ப நாளைக்கு காலைல போய் பொண்ண பார்க்கலான்னு சொல்லிட்டு வராரு. போலீஸ்காரங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிருது. அதுக்கு கார்த்தி போய் ஹெல்ப் பண்றாரு. ஒரு நைட்ல நடக்கிற கதை. ஓகேவா? இதுல ரொம்ப எமோஷனலா என்னன்னா, அப்பா அவரோட பொண்ண பார்க்கல. பொண்ணு நம்மளோட அப்பாவ பார்க்கல. யாருன்றது தெரியாது. ஸோ அவரு போய் மீட் பண்ண போறாரு. அந்த டைம்ல போலீஸ்காரங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதான் அந்த ஒரு நைட்டு கதை. ஓகேவா? ஸோ இப்ப இந்த படத்த நம்ம கம்ப்ளீட்டா உட்கார்ந்து பார்க்கிறப்ப, ஓகே இதான் கதைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, டைரக்டர் கிட்ட கேட்கணும். இப்ப நம்ம டைரக்டர் கிட்ட கேட்கிறப்ப, டைரக்டர் சொல்லுவாங்க, "இந்த படத்தோட கதை ஒன் நைட் கதை தானே. நம்ம இத தான் ஆடியன்ஸ்க்கு நம்ம காமிக்க போறோம். அதாவது எமோஷனலா அப்பாக்கும், பொண்ணுக்கும் தான் இந்த படத்துல ஒரு மெயினே அப்பா, பொண்ணுக்கு இருக்கிற ஒரு எமோஷனலான ஃபிலிம் தான். ஓகேவா? அதுக்காக தான் அவரு வந்து அத அக்செப்ட் பண்ணிட்டே போவாரு. அதாவது இந்த போலீஸ்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே போவாரு. ஸோ அப்படின்றப்ப, நம்ம டீசர்ல அத காமிக்கலாமா? இல்ல வேணாமா? இல்ல நீங்க வந்து ஒரு சில மூவிஸ் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. டீசர் ட்ரெய்லர்ல ஒரு மாரி இருக்கும். படத்தோட கதை வேற மாரி இருக்கும். ஒரு சில மூவி டீசர் ட்ரெய்லர் செம்மையா காமிச்சிருப்பாங்க. படம் போனா படம் சுமாரா இருக்கும். படம் வேற மாரி ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ அது மாரி டைரக்டர் வந்து சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாரியான ஸ்டோரி லைன்ல தான் எனக்கு வேணும் அப்படின்றப்போ, நம்ம என்ன பண்ணுவோம்னா, கம்ப்ளீட்டா அந்த படத்துல என்னென்ன ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாரியான சீன்ஸ்லாம் காமிக்கலாம். ஏன்னா எல்லா சீனையும் நம்ம காமிச்சுட்டோம் அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்குறப்ப ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ரிவீல் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அது மாரி ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் காட்ட மாட்டோம். ஒரு சில விஷயத்த காட்டுவோம். ஸோ அப்படின்றப்ப டைரக்டர் வந்து இந்தந்த சீன்ஸ காமிக்கலாம். இந்தந்த டயலாக்ஸ் வந்து நம்ம டீசர்ல வைக்கலாம், ட்ரெய்லர்ல வைக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்றாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் கட் பண்ணுவோம். இது மாரி கட் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இங்க ஓடுது பார்த்தீங்களா? கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஒரு ஒரு சீனும் அடுத்தடுத்த சீன் மாறுது பார்த்தீங்களா? இது மாரி நம்ம கட் பண்ணிட்டு, கீழ வந்து ஜஸ்ட் அந்த வோக்கல்ஸ மட்டும் தான் நம்ம வப்போம். ஒரு எடிட்டரா நம்ம கிட்ட இருந்து அந்த எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் மியூசிக் டீம்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் பண்ணி குடுப்போம். ஸோ அவங்க தான் அந்த பாம் வெடிக்கிற மாரி, இந்த கார் வந்து வெடிக்குது பார்த்தீங்களா? அந்த கார் வெடிக்கிற மாரி, அப்புறம் வந்து இப்ப அவரு வந்து இங்க சிகரெட் அத பத்த வைக்கிறாருன்னா, அந்த பத்த வைக்கிற சவுண்டு, இது எல்லாத்தையுமே இந்த கத்தி எடுக்குறாருன்னா கத்தி சவுண்டு, இது எல்லாத்தையுமே எஸ்எஃப்எக்ஸ் டீம் தான் பண்ணுவாங்க. ஒரு எடிட்டர் பண்ண மாட்டாரு. அது எல்லாமே சவுண்ட் டிபார்ட்மெண்ட். அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ மியூசிக் வந்து இப்ப இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து YouTubeல இருந்து ஆல்ரெடி கைதி மூவிக்கு என்ன மியூசிக் இருக்கோ, அதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதில தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு டீம்ல வந்து டீசரோ, ட்ரெய்லரோ விடுறாங்கன்னா, அவங்க அந்த டீசருக்கு என்ன மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லருக்கு என்ன மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள என்னென்ன சீன்ஸ்லாம் இருக்கு. உள்ள என்ன மாரியான ஸ்டோரி லைன்ல அந்த வோக்கல்ஸ் அதாவது அந்த டயலாக்ஸ்லாம் என்ன பேசிக்கிறாங்க, எப்படி போது. இது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு, அவங்க என்னென்ன ஷார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாம இருக்காங்களோ, அத நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் அப்படி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா, இப்ப ஆல்ரெடி அஃபிஷியல் டீம் ஒண்ணு விட்டுருக்காங்கன்றப்ப, அதையே நம்ம எடுத்து கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அதான் அஃபிஷியல் இருக்குல்ல, அதான் ஒரிஜினல் இருக்குல்ல. நீங்க என்ன இத பண்றீங்க? இதுலருந்து நான் என்ன டிஃபரெண்ட்டா பண்றேன்? ஸோ, அதனால நான் வந்து அதில யூஸ் பண்ணாத சீன்ஸ யூஸ் பண்ணோம். அதில யூஸ் பண்ணாத மியூசிக்க யூஸ் பண்ணோம். ஏன்னா, ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக்ன்றது தான் ஒரு டீசர வந்து அந்த எமோஷனே அதில தான் இருக்கும். நம்ம ரொம்ப சேடா காமிக்கிறோமா, இல்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் கட்ல எல்லாமே வந்து ரொம்ப கட்டே ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இல்ல பீட்ல கட் பண்றோமா, ஸோ இது எல்லாமே மியூசிக் தான் டிசைட் பண்ணும். ஸோ, அதனால எந்த மியூசிக் யூஸ் பண்றோம், இது எல்லாமே நான் அந்த டீசர பார்த்துட்டு அதிலருந்து இல்லாததா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, அதனால நான் அப்படி கட் பண்றப்ப எனக்கு அதுலருந்து ஒரு நியூ லேர்னிங் கிடைக்கும். அதே மாரி அந்த அஃபிஷியல்லருந்து நம்மளோடது கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட்டா தெரியும். ஓகே. அவங்க இப்படி கட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்படி கட் பண்ணியிருக்கோன்றது ஒண்ணு கிடைக்கும். ஸோ, அதனால மட்டும் தான். ஸோ, இப்ப நான் சொன்ன மாரி இதுல வந்து ஒரு எடிட்டர் வந்து கட் பண்றாங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே டைரக்டரோட கால் தான். அவங்க வந்து எனக்கு இந்த மாரியான சீன்ஸ்லாம் உள்ள வைக்கலாம். ஒரு சில பேர் வந்து நீங்க நெறைய இன்டர்வியூஸ் பார்த்திருப்பீங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு வெர்ஷன் கட் பண்ணி காமிச்சேன். அது அவங்களுக்கு ஓகே ஆயிருச்சு. இல்ல இந்த
வெர்ஷன் உங்களுக்கு ஓகே ஆகல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, ஒரு டைரக்டர் வந்துட்டு பார்த்துட்டு, ஓகே நம்ம நெனச்ச மாரி வந்திருக்கு. இப்போ ஒரு படத்துல வந்து நெறைய சீன்ஸ் இருக்கும். பட் டைரக்டர் என்ன நெனச்சிருப்பாருன்னா, இல்ல நம்ம இத டீசர்லயே, ட்ரெய்லர்லயே காமிச்சுட்டோம்னா, இதிலயே கதை ரிவீல் ஆகுது. நம்ம வந்து அப்படி காமிக்க வேணாம். நம்ம வந்து டீசர், ட்ரெய்லர்ல ஆடியன்ஸ குழப்பி விட்டுறலாம். படத்துல வந்து அவங்க கதைய பார்த்துக்கட்டும்னு இருக்கும். ஒரு சில ஃபிலிம்ல பார்த்தீங்கன்னா, டீசரும், ட்ரெய்லரும் என்ன சொல்றாங்களோ, அதே தான் படத்துலயும் இருக்கும். பட் 2 1/2 மணி நேரம் உள்ள வந்து பாருங்கன்ற மாரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப லியோ மூவி பார்த்தீங்கன்னா, "நீ லியோவா இல்லையா? அவன் கண்ண பார்த்தாலே எனக்கு தெரியும். அவன் தான் லியோன்ற மாரி நீ ஒத்துக்கணுன்ற மாரியும் ட்ரெய்லர்லயே இருக்கும். அதே நீங்க டிராகன் மூவி பார்த்தீங்கன்னா, டிராகன் மூவி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, ஒரு அரியர் ஸ்டூடண்ட் ஒரு கெத்தா, மாஸா இருக்கிற மாரி, காலேஜ் லைஃப்னாலே கெத்து அந்த மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனா உள்ள வந்து படத்துக்குள்ள வந்து பார்க்கிறப்ப கம்ப்ளீட்டா வேற. ஸோ இது எல்லாமே ஒரு டைரக்டர் வந்து ஒரு எடிட்டர் கிட்ட இதுதான் காமிக்கணும், இது வேணான்றது சொல்றது. அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம கட் பண்ணோம். பட் என்னோட கேஸ்ல எனக்கு வந்து யாருமே சொல்லல. நானா ஜஸ்ட் எனக்கு ஒரு லேர்னிங்காக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நான் இத முன்னாடியே டுட்டோரியலா பண்ணணுன்றது எனக்கு ஐடியாவே கிடையாது. கிட்டத்தட்ட ரொம்ப மந்த் ஆயிடுச்சு. நான் என்னென்ன பண்ணியிருக்கனோ அத நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு இங்க சொன்ன மாரி இதுக்குள்ள ரொம்ப கசகசன்னு இருந்தது எல்லாத்தையுமே தேவையில்லாததெல்லாம் தூக்கிட்டு கலர் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். மேல கூட நான் கலர் பண்ணல. எதுவுமே கை வைக்கல. அதனால நான் வந்து என்னால முடிஞ்ச அளவு நான் இதில என்ன பண்ணியிருக்கேனோ ட்ரை பண்றேன் உங்களுக்கு. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது இதில புரியலனா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு செப்பரேட்டா கூட இதுக்கு வீடியோ பண்றேன். ஸோ ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. இப்ப வந்து இந்த டீசர நான் வந்து வெறும் வோக்கல்ஸ் மட்டும், வெறும் அந்த பேசுற டயலாக்ஸ மட்டும் வேற எதுவுமே கேட்காது. வெறும் டயலாக்ஸ் மட்டும் கேட்கும். அதில நீங்க பாருங்க. ஒரு டைல கிராக் பண்ணோம் சார். 100% பியூர் கொக்கைன். கன்சீல்டு டைல் சார். 900 கிலோ வருது. இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேல இருக்கும் சார். டவுட்டே இல்ல சார். பிகெஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர். 20 இல்ல. எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்கு சீஸ் பண்ண யாருன்னு தெரியணும். 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். எப்படியாச்சும் அவன் வெளியே வந்தே ஆகணும். அண்ணா அவன் தானே. அவன் பேர் எது டில்லியா? ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பான் போல. விலங்கு கை மாதிரி சுத்திக்கிறீங்க. உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. அடைக்கலம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி சட்டை யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் யோசிக்கணும். இந்த ட்ரக்ஸ் மட்டும் திரும்ப அவங்க கையில் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அண்ணா யாரு அவன்? சம்பந்தமே இல்லாம வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். சம்பந்தம் இருக்கு. அவன் பேரு டில்லி. ஸோ ஆக்சுவலா என்னோட ஐடியா என்னன்னா, ஆல்ரெடி படம் வந்துருச்சு. கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரியும். எல்லாமே தெரியும். பட் ஒரு படத்த பார்க்கல. இன்னும் படமே ரிலீஸ் ஆகல. அப்படின்றப்ப எப்படிலாம் குழப்ப முடியுமோ, எப்படிலாம் டயலாக்க வந்து மாத்தி வச்சு பீட்லலாம் கட் பண்ணி ஒரு குழப்ப முடியுமோ, அதுதான் என்னோட ஆக்சுவலா ஐடியா. முக்கியமா இந்த டீசர வந்து ஒரு பீட்ல கட் பண்ணணும். அதாவது ரொம்ப டயலாக்ஸ் வராம, எல்லாமே ஒரு மியூசிக்ல கட் ஆகுற மாரி இருக்கணும்னு தான் என்னோட ஐடியா. நீங்க வந்து சைக்கோன்ற ஒரு ஃபிலிமோட எனக்கு தெரிஞ்சு டீசரோ, ட்ரெய்லரோ டீசர்ன்னு நெனைக்கிறேன். வெறும் மியூசிக் மட்டும் ஓடிட்டு இருக்கும். மேல வந்து உங்களுக்கு கிளிப்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். மியூசிக்ல அதே மாரி கட் பண்ணி போய்க்கிட்டே இருக்கும். அதே மாரி தான் எனக்கு ஒரு ஐடியா. அதுல தான் பண்ணலான்னு. ஸோ இப்ப இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு என்ன இதுலருந்து புரியுது? நல்லா கவனிச்சு பாருங்க. கிராக் பண்ணோம் சார். ஒரு ஒரு டைல கிராக் பண்ணோம் சார். ஒரு டைல கிராக் பண்ணோம் சார் அப்படின்றாங்களா? 100% பியூர் கொக்கைன். 100% பியூர் கொக்கைன். கன்சீல்டு டைல் சார். கன்சீல்டு டைல் சார். 900 கிலோ வருது. இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேல இருக்கும் சார். இதோட ஒர்த் அப்படியே 800 கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. சொன்னோனயே டவுட்டே இல்ல சார். பிகெஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர். இது வந்து ஒரு ட்ரக் பஸ்டர் எவர் அப்படின்றாங்களா? 20 இல்ல. எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ. இப்போ இவரு வந்து என்ன சொல்றாரு? போலீஸ் வந்துட்டு, "இது மாரி நாங்க வந்து ஒரு டைல கிராக் பண்ணோம் சார். இது மாரி வந்து இவ்வளோ இருக்கு. இது வந்து ஒரு ட்ரக் பஸ்டர் எவர்" அப்படின்றாரா? இவரு இதுக்கு என்ன சொல்றாருன்னா, 20 இல்ல 20 இல்ல. எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ. 20 இல்ல எவ்வளோ கிலோ வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்க சீஸ் பண்ணவன் யாருன்னு எனக்கு தெரியணுன்றாரு. ஆனா என் சரக்கு சீஸ் பண்ண யாருன்னு தெரியணும். 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். எப்படியாச்சும் அவன் வெளியே வந்தே ஆகணும். எப்படியாச்சும் அவன் வெளிய வந்தே ஆகணுன்றாரு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கான்செப்ட் வைஸ்ல நல்லா பாருங்க. ஒரு டைல கிராக் பண்ணோம் சார். 100% பியூர் கொக்கைன். கன்சீல்டு டைல் சார். 900 கிலோ வருது. இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேல இருக்கும் சார். டவுட்டே இல்ல சார். பிகெஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர். இது வந்து ஒரு ட்ரக் பஸ்டர் எவர். இது மாரி நாங்க இவ்வளோ தான் கிராக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றப்போ, அடுத்தது வந்து அர்ஜுன் தாஸோட வாய்ஸ்ல வந்துட்டு, 20 இல்ல எவ்வளோ வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்க சீஸ் பண்ணவன் யாருன்னு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் டயலாக்லயே நாங்க வந்து அந்த இத ஓப்பன் பண்ணோம். ஏன்னா இவங்க தான் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு தெரியாது அவங்கன்ட்டுன்னு. அதாவது இவங்களுக்கு அர்ஜுன் தாஸ தெரியாது. அர்ஜுன் தாஸுக்கு யாருன்னு தெரியாது. என் சரக்க சீஸ் பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சாகணுன்றாரு. எப்படியும் 800 கோடிக்கு மேல இருக்கும் சார். எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்கு சீஸ் பண்ண யாருன்னு தெரியணும். யாருன்னு தெரியணுன்றாரா? 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இவரு வந்துட்டு 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல இவரு என்ன சொல்றாரு? "நீ எவ்வளோ வேணா எடுத்துக்கோ. 20 இல்ல 20 இல்ல. எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ. 20 இல்ல எவ்வளோ கிலோ வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்க சீஸ் பண்ணவன் யாருன்னு தெரியணும்" அப்படின்றாரு இவரு. அதுக்கு அவரு ஆனா சொல்றாரு, என் போலீஸ் சரக்கு சொல்றாரு. சீஸ் பண்ண யாருன்னு தெரியணும். 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். எப்படியாச்சும் அவன் வெளியே எப்படியாச்சும் அவன் வெளிய வந்தே ஆகணும் அப்படின்றாரா? வந்தே ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, "அண்ணே
அவன் தானே அப்படின்னோடனே அவன் பேர் எது டில்லியா? இது வந்து நான் எப்படி இது பண்ணியிருக்கேன்னா, அவன் வெளிய வந்தே ஆகணும் அப்படின்னோனே, இந்த இடத்துல வந்து நான் சொல்லல. படம் பார்த்தவங்களுக்கு ஓகே. இதுதான் கதை அப்படின்னு தெரியும். பட் படம் பார்க்காதவங்க இந்த டீசர பார்த்தாங்கன்னா, அவங்க குழப்பிக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பான் போல. அவன் பேர் எது டில்லியா? அவன் பேர் ஏதோ டெல்லியா. அவன் பேர் எது டில்லியா? ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பான் போல. ஜெயிலேருந்து தப்பிச்சிருப்பான் போல. விலங்கு கைமா தான் சுத்திக்கிறீங்க. விலங்கு கைமா சுத்திட்டு இருக்கான்னு சொல்றாரா? இப்ப இந்த இடத்துல பாருங்க. 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். எப்படியாச்சும் அவன் வெளியே வந்தே ஆகணும். எப்படியாச்சும் வெளிய வந்தே ஆகணும். இவரு சொல்ற வெளிய வந்தே ஆகணும்ன்றது படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்னா, அடைக்கலம். ஓகேவா? அடைக்கலம்னு இருக்கவன் வெளியில வரணும்னு சொல்றாரு இவரு. நான் வந்து இந்த டீசர்ல காமிச்சது எப்படின்னா, வெளிய வந்தே ஆகணும்னோனே, இப்ப இவரு சொல்றாரு பாருங்க. அவன் பேர் எது டில்லியா? ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பான் போல. ஜெயில்லேருந்து தப்பிச்சிருப்பான் போல. விலங்கு கைமா தான் சுத்திக்கிறீங்க. இப்ப பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? அவன் வெளிய வந்தே ஆகணும். இவரு சொல்றாரு, "அண்ணா அவன் தானே. அவன் பேர் டெல்லியா, ஜெயிலேருந்து தப்பிச்சிருப்பான் போல." அப்ப பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? அவன் வெளிய வந்தே ஆகணும். இவன் தான். டெல்லின்னு இருக்கவன் தான் இங்க வந்து ஏதோ ஒரு ஒரு கிரைம் பண்ற ஆள் போல அப்படின்ற மாரி நான் காமிக்கணுன்றதுக்காக தான் அந்த மாரி நான் வச்சிருக்கேன். உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. இப்ப இந்த இடத்துல அவர் சொல்லுவாரா? எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவாங்க அப்படின்றாரா? அடைக்கலம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி சட்டை யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் யோசிக்கணும். இப்ப இந்த டயலாக்ல வந்துட்டு நான் ஏன் அடைக்கலம் ஏரியாக்குள்ள கால வைக்க இன்னொரு போலீஸ்காரங்க யோசிக்கணும்ன்றாரா? அடைக்கலம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி சட்டை யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் யோசிக்கணும். இப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? என் சரக்க சீஸ் பண்ணவன் யாருன்னு தெரியணும். நீ எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்க சீஸ் பண்ணவன் யாருன்னு தெரியணும்னு சொல்லி முன்னாடி சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு போலீஸ்காரங்க யோசிக்கணும்ன்றாரு. சோ இப்ப இவருக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ்காரங்க தான் நம்ம இத பண்ணியிருக்காங்கன்னு. சோ அதனால இந்த டயலாக்க வந்து நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். அதாவது உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. அடைக்கலம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க உள்ள வந்தாங்கன்னா இப்ப வந்து உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவாங்க அப்படின்னோனே, எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. எதுக்கு வந்து வெட்டி கூறு போடுறாங்க? யார் வெட்டி கூறு போடுறாங்க? உங்களுக்கு புரியுதா? சோ அதனால இந்த இடத்துல அடைக்கலம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி அடைக்கலம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு போலீஸ்காரங்க யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே யோசிக்கணும் அப்படின்ற மாரி இந்த இடத்துல நான் வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு? நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்க சீஸ் பண்ணவன் யாருன்னு எனக்கு தெரியணும்ன்றாரு. ஆனா இந்த இடத்துல அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சோ போலீஸ்காரங்க தான். சோ போலீஸ்காரங்கள வந்து நம்ம ஏரியாக்குள்ள கால் வைக்கக்கூடாது. மொத்த டிபார்ட்மெண்ட்டும் சட்டை யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட் யோசிக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக் வச்சிருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி பீட்ல தான் கட் ஆகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு மியூசிக்கோட ப்ளே பண்றேன் அடுத்தது. ஸோ எல்லாமே பீட்டோட ப்ளே ஆயிட்டு இருக்குமா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஸ்டார்ட்டிங்ல சொல்றார்ல, இது மாரி வந்து 900 கிலோ புடிச்சிருக்கோம். 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரக்ஸ் மட்டும் திரும்ப இந்த ட்ரக்ஸ் மட்டும் அவன் கைக்கு திருப்பி கிடைச்சுனா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க கையில் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஸோ இதுலேருந்து என்னன்னா, இப்போ ஒரு போலீஸ்காரங்க ட்ரக்க வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரக் வந்து போலீஸ்காரங்க கிட்ட தான் இருக்கு. அர்ஜுன் தாஸுக்கு அது தெரிஞ்சிருச்சு. நம்ம ட்ரக் வந்து சீஸ் பண்ணது போலீஸ்காரங்க தானே. ஸோ இப்ப இது வந்து அவங்க கையில கிடைச்சா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். அப்படின்ற மாரி இந்த இடத்துல கன்வே ஆகுது. ஓகேவா? அந்த மாரி நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, எல்லாமே பீட்ல தான் உங்களுக்கு கன்வே ஆயிட்டு இருக்கும். எல்லாமே பீட்ல தான் கட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, அண்ணே அண்ணே யாருண்ணே? அண்ணே யாருண்ணே அவன்? சம்மந்தமே இல்லாம வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். யாருண்ணே அவன்? சம்மந்தமே இல்லாம மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். அண்ணே யாருண்ணே அவன்? சம்மந்தமே இல்லாம வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். சம்பந்தம் இருக்கு. அவன் பேரு டெல்லி. அவன் பேரு டெல்லி. ஸோ, இப்ப இதுலருந்து உங்களுக்கு என்ன இதுதான் கான்செப்ட்ன்றது நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா, ஒரு ட்ரக்க வந்து புடிச்சுட்டாங்க. இந்த ட்ரக்க வந்துட்டு வெளியில வந்து குடுத்தா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ, வந்து அத எப்படி புரொடெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி வந்து இதுல வந்து ஸ்டோரி கன்வே ஆகுதா? ஓகேவா? ஒரு ஸ்டோரி லைன் வந்துட்டு எமோஷனலாவோ, கார்த்தி வந்து அவங்க பொண்ண பார்க்கணும். அவங்க பொண்ணு கார்த்திய பார்க்கணும். அந்த மாரியான ஒரு லைனே எதுவுமே இருக்காது. ஸோ, வந்து இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நைட்ல நடக்கிற ஒரு படம் தான். ஓகேவா? ஆக்சுவலா படம் பார்த்துட்டோம். பட் இந்த படமா நீங்க பார்க்கிறப்ப, இது வந்து ஒரு நைட்ல நடக்கிறதுன்ற மாரியும் கன்வே ஆகாது. ஜஸ்ட் ட்ரக்க புடிச்சிருக்கேன். அது அவன் கையில போனா பெரிய பிரச்சனை ஆயிரும். அவருக்கு என் ட்ரக்க புடிச்சவன் யாரு? அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாவணும். அது வந்து போலீஸ்காரன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ, போலீஸ்காரங்க எல்லாமே வந்து யோசிக்கணும். அதாவது இந்த இடத்துல சொல்றார்ல, டிபார்ட்மெண்ட்டையும் யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே யோசிக்கணும்ன்றாங்கல்ல. ஸோ, ஒரு போலீஸுக்கும், ஒரு கேங்ஸ்டருக்கும் நடக்கிற ஒரு ப்ராப்ளம். இந்த சரக்க அவங்க புடிச்சு வச்சுட்டாங்க. இந்த சரக்க அவங்க கிட்ட குடுத்தாங்களா? இல்ல அவங்க அத எடுத்துக்கிட்டாங்களா? இல்லையா? இது மாரி ஒரு ஒன் லைன். ஸோ, இதுல வந்து கார்த்திக்கும், அவங்க பொண்ணுக்கும் இருக்கிற எங்கவித எமோஷனல் எதுவுமே இருக்காது. ஏன்னா, என்னோட ஐடியாவே விறுவிறுன்னு போணும். ஒரு ஸ்பீட் கட்டா இருக்கணும். பீட்ல கட் ஆகணும். அதுக்காக தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த இதுல அந்த வோக்கல்ஸ் இருக்குல்ல, அவங்க பேசுற டயலாக்ஸ் இருக்குல்ல, இது வச்சு பண்ணணும்ன்றது எனக்கு இனிஷியலா ஐடியா இல்ல. பட் இது இல்லாம நம்ம என்ன ஸ்டோரி சொல்ல போறோம்ன்றனால தான் கொஞ்சம் அத வச்சுட்டு ஃபுல்லாவே பீட்ல கட் ஆகுற
கேட்கற மாரி நான் வச்சிருக்கேன். ஸோ இப்ப வந்து இந்த வோக்கல்ஸ எப்படி பிரிக்கிறது, மியூசிக் தனியா, வோக்கல்ஸ் தனியா எப்படி பிரிக்கிறதுன்னு நான் சொன்ன மாரி நான் அந்த பழைய வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதவே பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இப்போ வந்து நம்ம வோக்கல்ஸ பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, இது எல்லாமே அந்த சீனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பூமு, இம்பாக்ட் இது மாரியான எஸ்எஃப்எக்ஸ்லாம் வைக்கிறப்ப ஆடியன்ஸ் கூட இன்னும் அந்த சீன்ஸ் வந்து பார்க்கறப்ப எங்கேஜிங்கா இருக்கும். ஸோ அதனால நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து இந்த எஸ்எஃப்எக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பண்றதே பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் தான். ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் ஒரு டயலாக் தான் பேசுவாங்க. அடுத்த பாதி சீன் எல்லாமே மியூசிக் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் தான் டிராவல் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அகைன் ஒரு டயலாக் வரும். ஸோ அந்த மாரி ஒரு நீங்க டீசரோ, ட்ரெய்லரோ கட் பண்றீங்கன்னா, எஸ்எஃப்எக்ஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஏன்னா அது இருந்தா மட்டும் தான் சீன் அப்படியே மெருகேத்தி எங்கேஜிங்கா இருக்கும். ஓகேவா? நான் இப்ப வெறும் எஸ்எஃப்எக்ஸ் மட்டும் வச்சு ப்ளே பண்றேன். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் இருக்குல்ல, இது வந்து இந்த அட்டென்ஷன் அப்படின்னு இருக்க இந்த எஸ்எஃப்எக்ஸ நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். வெறும் 1 மட்டும் ப்ளே பண்றேன். கேக்குதா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இம்பாக்ட், ரைசரு, பூம்ஸு இது மாரி தான் இருக்கும். ஓகேவா? இத வச்சே நம்ம நல்லா பண்ணலாம். ஆனா கொஞ்சம் பார்த்து பார்த்து தேடணும். இப்ப இது எல்லாமே நான் வந்து ஒரு எஸ்எஃப்எக்ஸ் டீம்ல ஒர்க் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த சீனுக்கு என்ன மாரி எஸ்எஃப்எக்ஸ வைக்கலாம் அப்படின்றதே நான் வச்சு வச்சு பார்த்தா தான், ஓகே இது நல்லாருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதே எனக்கு தெரியும். இதுவே எஸ்எஃப்எக்ஸ் டீமா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அவங்களால இன்கேஸ் அவங்க கிட்ட அந்த சவுண்ட் இல்லன்னா கூட அவங்களால அந்த சவுண்ட கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா என்னால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி கூகுள்ஸ்ல, யூடியூப்ல இருக்கிறத வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க கொஞ்சம் தேடுனீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி கிடைச்சிரும். ஸோ வந்து நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல வந்து அட்டென்ஷன் இருக்கு. நீங்க அட்டென்ஷன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஹிட் சவுண்ட் எஃபெக்ட்ன்னு போட்டாலே கிடைச்சிரும். ஸோ நான் அது மாரி ஃபர்ஸ்ட் வந்து இது யூஸ் ஓகேவா? ஸோ இப்ப இதுக்கு கீழ இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, கைதி ஒரிஜினல் ட்ராக்ன்னு இருக்குல்ல. இப்ப கைதி படத்துக்குன்னு சொல்லி சவுண்ட் ட்ராக்ஸ் விடுவாங்கல்ல. நீங்க வந்து YouTubeல போனாலே சவுண்ட் ட்ராக்ஸ்ன்னு இருக்கும். அந்த படத்துல யூஸ் பண்ண எல்லா பிஜிஎம்ஸுமே இருக்கும். ஸோ அதிலிருந்து நான் வந்து இந்த எஸ்எஃப்எக்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இது வந்து நான் YouTubeல இருந்து தான் எடுத்தேன். ஸோ வந்து இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால அந்த ஒரு குட்டியா ஒரு போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணி ஸ்டார்ட்டிங்லயே நான் வச்சுக்கிட்டேன். இத மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்றேன். டு 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 அப்படின்னு ஓடுதா? அதுக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு -13ல தான் வச்சிருக்கேன். இப்படியே -13லயே வந்துட்டு, டக்குனு கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் மைனஸ் ஆயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் லவுடா இருந்த மாரி இருந்துச்சு. கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். 13ல இருந்துட்டு டக்குனு ஒரு 2 பாயிண்ட் கம்மியாயிரும். அப்புறம் 3 பாயிண்ட் கம்மியாயிரும். நான் அகைன் ப்ளே பண்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சினிமேட்டிக் இம்பாக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு ஹிட் மாரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வச்சிருக்கேன். செகண்ட் வந்து கைதி படத்தோட ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ண ட்ராக்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க வந்து மிக்ஸிங்ல கேட்கறப்ப தான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேவா? தனித்தனியா கேட்கறப்ப இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து இப்போ ஒரு பாட்டே நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா, அவங்க பாடிருவாங்க. அதுக்கு பின்னாடி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வோக்கல்ஸ் தனியா, மியூசிக் தனியா பிரிச்சீங்கன்னா, எக்கச்சக்கமான மியூசிக்ஸ் ப்ளே ஆயிட்டு இருக்கும் பின்னாடி. நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ல. ஸோ அதே மாரி தான் இதுல அந்த வோக்கல்ஸ் இருந்தாலும், அதுதான் மெயினா இருந்தாலும், அதுக்கு பின்னாடி இந்த மிக்ஸிங்ல எல்லாத்தையும் போட்டு, அதாவது இந்த ஆப்பிளு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சு குடிக்கிறப்ப தான் அந்த ஃப்ரூட் மிக்ஸர்ன்னு ஒண்ணு வருது பார்த்தீங்களா? அப்படி வரப்ப தான் நமக்கு அந்த ஜூஸ் குடிக்கிறப்ப நல்லா இருக்குல்ல. அதே மாரி தான் நம்ம இந்த வோக்கல்ஸ மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி மியூசிக், எஸ்எஃப்எக்ஸ் இது எல்லாமே வைக்கிறப்ப தான் அந்த டீசரோ, ட்ரெய்லரோ ஆடியன்ஸ் பார்க்கறப்ப ஒரு எங்கேஜிங்கா பயங்கரமா இருக்கும். ஸோ இப்ப இந்த இடத்துல கைதி, இந்த இடத்துல ஹிட், அப்புறம் இந்த இடத்துல சினிமேட்டிக் இம்பாக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நேம் இங்கேயே இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கீழ இங்க வருது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு பூம் சவுண்ட். இப்ப நான் இதையும் நான் ப்ளே பண்றேன் பாருங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிப் டூ பிளாக் ஆகுது. அதாவது இந்த இடத்துல ஒரு டிப் டூ பிளாக் ஆகி ஓப்பன் ஆகுறப்ப ஒரு பூம் சவுண்ட். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்ன்னு வரப்ப ஒரு பூம் சவுண்ட் எஃபெக்ட். அதே மாரி. இது எல்லாமே நான் வந்து ஃபுல் சவுண்ட் வச்சிருக்க மாட்டேன். -20 அந்த மாரி தான் வச்சிருப்பேன். ஸோ அதனால கொஞ்சம் ஏன்னா ரொம்ப லவுடா இருக்கக்கூடாது. கொஞ்சம் மைல்டா இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வோக்கல்ஸ் வைக்கிறோம். அவங்க பேசுறதும் நம்ம கேட்கணும். ஏன்னா பேசுறது கேட்காம நீங்க இது எல்லாத்தையும் கூட வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால இதெல்லாம் எந்த லிமிட்ல இருக்கணுமோ, அந்த லிமிட்ல இருந்தா மட்டும் தான் பார்க்குறப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பூம் வச்சிருக்கேனா, கொஞ்சம் நீங்க ப்ளே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு பூம் வச்சிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு 2த்தையும் ஆஃப் பண்ணிட்டு வெறும் இத மட்டும் ப்ளே பண்றேன்.
ஸோ இப்போ இவரு பேசுற டயலாக்கு பின்னாடி அந்த பூம் வரப்ப, எனக்கு சீன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேத்துன மாரி இருந்துச்சு. ஸோ, அதனால அந்த இடத்துல அந்த பூம் எஸ்எஃப்எக்ஸ் நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து கீழ இருக்கிற இன்னொரு எஸ்எஃப்எக்ஸ நம்ம பார்த்துடலாம். இத நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ, ஒரு பல்ஸ் சவுண்ட் மாரி. டு 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 இங்க சினிமேட்டிக் ட்ரெய்லர் சவுண்ட் எஃபெக்ட். ஸோ, இது எல்லாமே அதான் நான் சொன்ன மாரி யூடியூப் அண்ட் கூகுள்ல மட்டும் தான் டவுன்லோட் பண்ணேன். வேற எங்க இருந்தும் கிடையாது. இது சவுண்ட் வேணா கொஞ்சம் ஏத்தி காட்டுறேன் பாருங்களேன். ஓகேவா? ஸோ, இப்போ நான் வந்து -20லயே வச்சுக்கிறேன். ஸோ, இப்போ மேல இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு பூம் சவுண்டு. இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சேன்ல. ஒரு டிப் டூ பிளாக் ஆயி ஓப்பன் ஆகுறப்ப, இந்த இடத்துல ஒரு பூம் சவுண்டு. ஓகேவா? அதே மாரி இந்த இடத்துல கம்ப்ளீட்டா அந்த சீன் இல்ல. பிளாக் ஸ்க்ரீனு ஓப்பன் ஆகுறப்ப ஒரு இது பூம். ஏன்னா, அவங்க அந்த இடத்துல ஒரு டயலாக் பேசுறாரு. ஸோ, அந்த பேசுற டயலாக்க்கு ஏத்த மாரி நான் அந்த இடத்துல பூம் வச்சிருக்கேன். இப்போ ஒரு நார்மலா பேசுறாருன்னா, நமக்கு இது தேவையில்ல. பட் அந்த இடத்துல அவரு வந்து ஒரு முக்கியமான டயலாக் சொல்றாரு. என்ன டயலாக் சொல்றாரு? "இவ்ளோ கிலோ சரக்க நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அவன் வெளிய வந்தே ஆகணுன்றப்ப ஒரு எஃபெக்ட், ஒரு பூம் இருக்கணும்." அதனால அந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கீழ. ஸோ, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து தண்டர் வச்சிருப்பேன். இப்போ கார்த்தி வந்து இந்த மேல நின்னு ஒரு ஃபோன் எடுத்துட்டு பார்க்குறாரா, இந்த இடத்துல ஆக்சுவலி மூவிலேயே ஒரு தண்டர் வரும். பட் அதுக்கு பின்னாடி ஒரு மியூசிக் ட்ராவல் ஆச்சு. ஸோ, எனக்கு வந்து மியூசிக் ட்ராவல் ஆகக்கூடாது. வெறும் தண்டர் மட்டும் தான் வேணும். ஸோ, அதனால ஜஸ்ட் வந்து தண்டர் எஸ்எஃப்எக்ஸ்ன்னு போட்டு தண்டர் அந்த இடி இடிக்கிற சவுண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். நான் அத வந்து உங்களுக்கு ஃபுல்லா வச்சு காட்டுறேன். ஓகேவா? ஸோ, இப்போ வந்து கரெக்ட்டா எனக்கு இந்த சீன்லேருந்தே இது வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் வந்து -10ல வச்சிருப்பேன். ஏன்னா, திடீர்னு இடி இடிக்கிற மாரி இருக்கக்கூடாது. அப்படியே அது நேச்சுரலா அப்படியே பொறுமையா வரணும். ஓகேவா? ஸோ, அதனால இதில 10 வச்சுட்டு, இதுக்கு வந்து நான் 15 வச்சிருந்திருப்பேன். இதுக்கு வந்து 15 ஓகேவா? ஸோ, இப்போ இது பார்த்தீங்கன்னாவே எல் கட் ஜே கட் மாரி இருக்கும். அதாவது ஒரு சீனோட சவுண்ட் வந்து முன்னாடியே எனக்கு வருது பார்த்தீங்களா? இது வந்து ஜே கட். ஸோ, எல் கட் அப்டின்னா என்ன? இப்போ எல் கட்னா என்ன? இப்போ இந்த சீன் இருக்கா? இப்போ இந்த சீனோட சவுண்ட் வந்து அடுத்த சீன்லயே அப்படியே டிராவல் ஆகிக்கிட்டே போச்சுன்னா, அது வந்து எல் கட். அதே வந்து ஜே கட்னா என்னன்னா, செகண்ட் சீனோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்துருச்சுன்னா, அது ஜே கட். ஓகேவா? பேசிக் கட்ஸ் இன் ஃபிலிம் எடிட்டிங்னு சொல்லியும் நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 1 ஹவர் கிட்ட போட்டிருக்கேன். அதுலயும் நான் வந்து கட்ஸ பத்தி சொல்லியிருப்பேன். அதோட லிங்க்கும் நான் தரேன். கம்ப்ளீட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு வேணா அந்த வீடியோ பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ, இப்ப ஜே கட் யூஸ் பண்ணியிருக்கேன். இடி இடிக்குதா? இடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த தண்டர் சவுண்டு. இத விட்டுட்டு அடுத்தது இங்க ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வருது. இத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து கார் வெடிக்குது. ஓகேவா? இது வந்து நான் டிரான்சிஷன்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்றேன் அது. கார் வெடிக்குது. கார் வெடிச்சோனே அகைன் இங்கேயும் ஒரு சினிமேட்டிக் பூமு. ஒரு சீன் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஓப்பன் ஆகுறனால ஒரு பிளாக்லேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ, இந்த மாரி நம்ம நடுவுல வந்து இந்த பிளாக்கெல்லாம் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு ஐடியா இல்ல. அதாவது இங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல கரெக்ட்டா ஸ்டோரி டெல்லிங் போயிட்டுருக்கு. ஸோ, இவரு வந்து சொல்றார்ல, இவரு ஏன் இந்த இடத்த இப்படி பார்க்குறாருன்னு பாருங்களேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லருந்து வச்சு காட்டுறேன். ஒரு டைல கிராக் பண்ணோம் சார். 100% பியூர் கொக்கைன். கன்சீல்டு டைல் சார். ஸோ, 100% பியூர் கொக்கைன் கன்சீல்டு டைல் சார். அந்த கன்சீல்டு டைல் யாரோடது? இந்த படத்துல அர்ஜுன் தாஸோடது தான் அது. ஓகேவா? ஸோ, அவருக்கு மேல ரோலெக்ஸ் இதெல்லாம் இருந்தாலும், பட் இந்த படத்துல அடைக்கலம் அர்ஜுன் தாஸ் தான். ஒரு பெரிய ஆளுங்கள காமிப்பாங்க. அவங்களோடது தான் இவங்க வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்ப அவங்கள பத்தி பேசுறதுனால தான் இந்த இடத்துல அர்ஜுன் தாஸோட ஃபேஸ் வந்து இப்படி திரும்பி பார்க்குற மாரி ஒருத்தங்க சொல்றாங்க. அத அவரு திரும்பி இப்படி கேட்குற மாரி. அது மாரி நான் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஒரு டைல கிராக் பண்ணோம் சார். 100% பியூர் கொக்கைன். 100% பியூர் கொக்கைன். ஓகேவா? இவரும் அததான் தேடிட்டு இருக்காரு. என் சரக்க சீஸ் பண்ணது யாருன்றாரு. ஸோ, இப்ப இந்த போலீஸ்காரர் சொன்னோனயே அவரு திரும்பி பார்க்குற மாரி. பியூர் கொக்கைன். கன்சீல்டு டைல். ஓகேவா? கன்சீல்டு டைல் சார். 1000 வருது. இதோட வொர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேல இருக்கும் சார். ஸோ, இப்போ வந்து ஒரு ஒர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேல இருக்குன்றாரா? எனக்கு இந்த சீன்லேருந்து அடுத்த சீனுக்கு ஜம்ப் ஆகுறது எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஐடியா இல்ல. ஸோ, நான் என்ன பண்ணேன்னா, அந்த இடத்துல ஒரு நாய் கொலைக்குது. நாய் கொலைச்சோனே அப்படியே சீன் மாறுது. இப்ப இந்த இடத்துல பாருங்க. நாய் கொலைக்குதா? நாய் கொலைக்குது. நாய் கொலைச்சோனே இவரு என்ன சொல்றாரு? இதோட வொர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேல இருக்கும் சார். டவுட் இல்ல சார்.
டவுட்டே biggest drug bust ever. டவுட்டே இல்ல சார். ட்ரக் பஸ்டர் எவர்னோனே யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு லாரி போது, ஒரு கேரக்டர் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இவரு ட்ரக் பஸ்டர் எவர்ன்றாரு. ஸோ இது வந்து ஒரு ட்ரக் பஸ்டர் எவர் அப்படின்னோனே, ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஒருத்தங்க வந்து வந்துட்டு இருக்காங்க. லாரி போயிட்டு இருக்கு, வண்டி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சீன நான் காமிக்கணும்னா, நான் டைரக்ட்டா வச்சா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. வச்சு பார்த்தேன் செட் ஆகல. ஸோ ஒரு டிரான்சிஷன் மாரி அந்த நாய் சவுண்ட், அந்த நாயோட எஸ்எஃப்எக்ஸ், நாயோட கிளிப்ப வச்சு சீனுக்கு மாத்துறேன். ஓகேவா? இருக்கும் சார். டவுட்டே இல்லை சார். biggest drug bust ever. ஸோ இதுக்கப்புறம் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இவரு சொல்லுவாரா? "வெறுங்கையுமா தான் சுத்திட்டு இருக்கான்" அப்படின்னோனே, சரியா? ஒரு பிளாக் ஸ்க்ரீன். ஓகேவா? ஐடியா இல்ல அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போறதுன்னு. ஒரு பிளாக் ஸ்க்ரீன். டக்குன்னு ஒரு கார் வெடிக்குது. ஓகேவா? கார் வெடிச்சோனயே, அடுத்தது வந்து அந்த நெப்போலியன் வந்து சொல்றாரு, "உள்ள வந்தாங்கன்னா எங்கள வெட்டி கூறு போட்டுருவாங்க." அந்த சீன் எனக்கு வரணும்னா, நான் இந்த இடத்துல எதையாவது ஒண்ண வச்சு கிராஸ் பண்ணணும். அது எனக்கு என்னன்றது எனக்கு ஐடியா இல்ல. சரி, ஓகே. இப்ப இந்த கார் ஒண்ணு வெடிக்குது. இந்த கார் சீன நம்ம இங்க நடுவுல வச்சு கார் பிளாஸ்ட் ஆவுது. அடுத்த சீன் நம்ம கட் பண்ணோம்னா, நெப்போலியன் வந்து அவரு சொல்ற மாரி, இது மாரி தான் நான் வந்து யோசிச்சேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து கார் வெடிக்கிறதும், அந்த இடத்துல நாய் கத்துறதையும் ஒரு டிரான்சிஷனா அடுத்த கட் மாறுறதுக்காக நான் அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து நான் ஏன் யூஸ் பண்ணேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிள். ஒண்ணும் இல்ல. இங்கருந்து இதுக்கு போறப்ப எனக்கு நடுவுல வந்து பிரேக் ஆயிருச்சு. எப்படி கொண்டு போலான்னு, அதுக்காக இந்த ஒரு நாய் கத்துறதையும், இந்த கார் வெடிக்கிறதையும் நான் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்ப வந்து மேல இருக்கு. மேல நான் யூஸ் பண்ண எஸ்எஃப்எக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அந்த பூமு இதெல்லாம் எதுக்குன்னு. ஸோ இப்ப நான் ஒரே ஒரு டைம் இந்த எஸ்எஃப்எக்ஸ் முடியிற வரலும் மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். நீங்க கேட்டு பாருங்க. ஃபுல்லா. ஒரு டைலை கிராக் பண்ணோம் சார். 100% பியூர் கொக்கைன். கன்சீட்டல் டைல் சார். 9,000 கிலோ வருது. இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேலே இருக்கும் சார். டவுட்டே இல்லை சார். biggest drug bust ever. 20 இல்ல எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ ஆனா என் சரக்கு சீஸ் பண்ண யாருன்னு தெரியணும் 900 கிலோ சீஸ் பண்ணிருக்கோம். எப்படியாச்சும் அவன் வெளியே வந்தே ஆகணும். அவன் பேர் எது டில்லியா? ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பான் போல. விலங்கு கை மாதிரி தான் சுத்திக்கிறீங்க. உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. கொடைக்குளம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி சட்டை யோசிக்கணும் மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் யோசிக்கணும் ஓகே. ஸோ இப்ப வந்து மேல யூஸ் பண்ணியிருக்க எஸ்எஃப்எக்ஸ் நீங்க பேசுறப்ப, அந்த பூம் இதெல்லாம் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப நான் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தா, இந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல அந்த வயலட் கலர்ல, இது எல்லாமே இப்போ இந்த லாரி கிராஸ் ஆகுறப்ப, இந்த படத்துக்குள்ள நடக்கிற மொமெண்ட்ஸ்க்கு நான் வச்ச எஸ்எஃப்எக்ஸ். இப்ப நான் வந்து உங்களுக்கு இத மட்டும் ப்ளே பண்றேன். கேட்டு பாருங்களேன். ஓகேவா? ஒரு லார்ஜ் ட்ரக் பாசிங் ஆன் ஹைவே. ஸோ வந்து நீங்க வந்து ட்ரக் பாசிங் சவுண்டு இந்த மாரிலாம் நீங்க போட்டாலே, நமக்கு என்ன வேணுமோ நீங்க Googleல சர்ச் பண்ணாலே, கூகுள்லயோ, யூடியூப்லயோ, கூகுள் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். பிக்ஸாபே அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அங்கருந்து நான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ இது மாரி நீங்க அங்க போய் ஜஸ்ட் லாரி ட்ரக் சவுண்ட்ஸு, யூடியூப்ல போயிட்டு ட்ரக் பாசிங் ஆன் ஹைவே சவுண்ட் எஃபெக்ட் இந்த மாரிலாம் போட்டாலே நெறையா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அத தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாரி 18 வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஃபுல்லா வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ரொம்ப அதிகமா வச்சோம்னா, மிக்ஸிங்ல வந்து ப்ராப்பரா இருக்காது. ஏன்னா இங்க வோக்கல்ஸும் வருது. பின்னாடி பேசுறாங்க. அதுதான் நமக்கு மெயினா இருக்கணும். ஸோ அதனால மைல்டா இருக்கணும்னு சொல்லி 18ல வச்சிருக்கேன். ஓகேவா? கரெக்ட்டா நமக்கு இதாகுது. ஸோ அதனால மைல்டா வச்சிருக்கேன். ஸோ இப்ப அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ். ஓகேவா? அவங்க நடந்து வர்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஆம்பியன்ஸ்ல வந்துட்டு இங்க எசென்ஷியல் சவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்பியன்ஸ்ன்னு இருக்கும். இத வந்து லார்ஜ் ரூம் ஆம்பியன்ஸ்ன்னு சொல்லி நான் இங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப நீங்க இத நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு இப்ப நீங்க பாருங்களேன். ரொம்ப சவுண்ட் கூட இருக்கும். ஸோ இதே வந்து நான் வந்து இந்த இடத்துல லார்ஜ் ரூம் ஆம்பியன்ஸ்ன்னு நான் வைக்கிறப்போ, எனக்கு மைல்டா ஒரு ரூம்ல ஒரு பெர்சன் வந்து நடந்து போனா எப்படி இருக்குமோ, அது மாரி. அந்த மாரியான எஃபெக்ட்ஸ் வந்து அந்த நடக்கிறப்ப கேட்கணும். ஓகே, மைல்டா கேட்கணுன்றனால நான் அது மாரி வச்சிருக்கேன். நீங்க ஃபுல்லா நீங்க எல்லாமே நீங்க ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்கான கேட்காது. ரொம்ப மைல்டா தான் கேட்கும். ஸோ அதனால இந்த இடத்துல லார்ஜ் ரூம் ஆம்பியன்ஸ்ன்னு வச்சிருக்கேன். இதெல்லாம் டிஃபால்ட்டா ப்ரீமியர் ப்ரோலயே வர ஆப்ஷன்ஸ் தான். எசென்ஷியல் சவுண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாரி இங்கேயும் அவங்க நடந்து போறாங்களா, அதுக்கு வந்துட்டு லார்ஜ் ரூம் ஆம்பியன்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். எனக்கு இந்த நாய் குலைக்கிறது வந்து எனக்கு பர்சனலா வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டாக் பார்க்கிங்ன்னு இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபீல். ஏதோ இந்த நாய்க்கு செட் ஆகல. இது பாருங்க, நாய் குலைக்குது. சவுண்ட் ஏதோ செட் ஆகாத மாரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு இங்க வந்து இந்த பிட் புல்ன்னு சொல்லி ஒரு நாய். ஓகேவா? அந்த நாயோட சவுண்ட் எஃபெக்ட் 2 நாயோட சவுண்ட் எஃபெக்ட்டையுமே நான் மேலேயும் கீழயும் வச்சுக்கிட்டேன். இப்ப நான் இத ஆன் பண்றேன் பாருங்களேன். அந்த இடத்துல வந்து அந்த நாய் குலைக்கிறது வந்து கொஞ்சம் கணீர்னு கேட்கணும். கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்றேன்னா, கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிற மாரி இருக்கணும். எனக்கு வந்து 2மே வச்சப்ப பெஸ்ட்டா ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ அதனால 2மே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அடுத்தது ப்ளே பண்றேன். இத நான் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
இதையும் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லாரி பாஸ் ஆகுது. ஓகேவா? சாரி, இந்த இடத்துல வந்து கார் ஸ்லோலி பாசிங்னு வச்சுக்கிட்டேன். முன்னாடி ட்ரக்கு. ஏன்னா வந்து ட்ரக்கோட சவுண்ட் வந்து நமக்கு இதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ட்ரக்கு சவுண்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து ஒரு லாங் ஷாட் தானே, மேலே தானே இருக்கு. ஒரு லாரி தானே போகுது. ஸோ அதனால அப்படியே லாரி போயிட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் அதாவது இந்த சவுண்ட் வந்து ஃபேட் அவுட் ஆயிட்டு எனக்கு டக்குன்னு வந்து இந்த வண்டியில போற இந்த புல்லட் சவுண்ட் கேட்கணும். அதனால வந்து இது 2த்தையுமே அப்படியே கொஞ்சம் இந்த இடத்துல மைல்டா தான் இருக்கும். ரொம்ப மைல்டா தான் இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்களேன். 18ல வந்துட்டு அப்படியே சவுண்ட் கம்மியாயிரும். ஸோ இந்த சவுண்ட் டிசைன் ஒர்க்லாம் நீங்க ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ ரொம்பலாம் பயப்பட வேணாம். நம்ம ஒரு சவுண்ட் ஓகே ஒரு சீன்ல, ஒரு கிளிப்ல ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்குன்னா, அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கிறப்ப அது அப்படியே ஃபேட் அவுட் ஆயிட்டு, அடுத்த சீனோட சவுண்ட் வரப்ப அது அப்படியே ஓப்பன் ஆயிட்டு, அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகணும். ஓகேவா? இது மாரி தான் நீங்க வந்து எல்லாத்தையுமே ஈக்குவலா ஜஸ்ட் கிளிப்ப மட்டும் இம்போர்ட் பண்ணி போட்டு எல்லாத்தையுமே நீங்க போட்டீங்க அப்படின்னா, எல்லாமே உங்களுக்கு சேமா ட்ராக் ஆயிட்டு இருக்கும். சேமா ஓடிட்டு இருக்கும். பட் நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த சீன் இருக்குன்னா, இந்த சீன்ல கார் போதா? சாரி, இந்த லாரி போதா? அதுக்கு இந்த கார் பாசிங் சவுண்ட் எஃபெக்ட் வச்சிருக்கேன். ஆனா, அது அப்படியே இங்க பாருங்க. அது அப்படியே 18ல இருக்கு. ரொம்ப கம்மியா தான் கேட்கும். நான் உங்களுக்கு வெறும் இத மட்டும் வச்சு ப்ளே பண்றேன் பாருங்களேன். ஓகேவா? ரொம்ப கம்மியா கேட்குதா? இப்ப நான் இத ப்ளே பண்றேன் பாருங்களேன் 2த்தையுமே வச்சு. இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஜே கட்னா என்ன? செகண்ட் கிளிப்போட ஆடியோ ஃபர்ஸ்ட் கிளிப்லயே வந்துருச்சுன்னா, அது ஜே கட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு கார் பாசிங் சவுண்டும் மைல்டா கேட்கணும். அட் தி சேம் டைம் செகண்ட் சீனோட ஆடியோ ஃபர்ஸ்ட் சீன்லயே வரணும். ஸோ அதனால தான் நான் எல் கட் மாரி ட்ரை பண்ணி நான் அந்த புல்லட் சவுண்ட் வந்து முன்னாடியே வச்சிருப்பேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். அந்த சீன் ஓப்பன் ஆன உடனே. ஏன்னா இந்த சீன்ல எனக்கு புல்லட் சவுண்ட் தேவை கிடையாது. ஓகேவா? ஏன்னா இது பேசிட்டு இருக்கிற மாரி. ஸோ அப்படியே கம்மியாயிரும். அடுத்தது இது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒண்ணுமே கிடையாது. அந்த ஊசியிலேருந்து அந்த இது எடுக்குறாங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் PUBGல வந்து PUBG கேம் நீங்க நெறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. அதில இருக்கிற இந்த இன்ஜெக்ஷன் அந்த ஆண்டர்லைன் அந்த ஊசி இருக்குல்ல, ஊசியோட நம்ம கேம்ல குத்துறப்போ ஒரு சவுண்ட் கேட்கும். அத நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது இது பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் சீனோட ஆடியோ செகண்ட் சீன்லயும் டிராவல் ஆகுது. இது வந்து எல் கட். ஓகேவா? ஸோ எல் கட் மாரி இந்த இடத்துல அப்படியே அந்த வண்டி போதா, அப்படியே டிராவல் ஆகணும். ஏன்னா, இது நீங்க ஒரு சீனுமே மாத்திக்கிட்டே இருக்க போறோம். ஓகேவா? ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. டீசர் ட்ரெய்லர்ல. ஏன்னா, நம்ம வந்து படம்னா நம்ம லென்த்தா ஒரு சீன் வைக்கலாம். கார் போற மாரி, கார் திரும்புதுன்னா, கார் திரும்புற மாரிலாம் வைக்கலாம். பட் டீசரோ, ட்ரெய்லர்லயோ அடுத்தடுத்த சீன் நம்ம காமிச்சுக்கிட்டே போவோம். டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டே போவோம். அப்படின்றப்ப இந்த இடத்துல மைல்டா அதாவது வந்து ஒரு லாரியோ, காரோ போதுன்னா, அந்த சீன் வரத்துக்கு முன்னாடி நம்ம எல் கட், ஜே கட் இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணலாம். டீசர் ட்ரெய்லர்ல எல் கட், ஜே கட்ன்னு சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த மாரி ஒர்க் அவுட் பண்றப்ப, இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்களேன். கரெக்ட்டா அந்த ஊசிய இது ஏத்துறாங்களா? நான் அகைன் ப்ளே பண்றேன். சவுண்ட் வருதா? இப்போ அந்த ட்ரக் இல்ல. நான் அகைன் அந்த சவுண்ட் அப்படியே க்ளோஸ் பண்றேன்னா, வியர்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு சவுண்ட் இப்படி பொறுமையா ஃபேட் இன் ஆயிட்டு, அது அடுத்த சீன் வருதுன்னா அப்படியே பொறுமையா ஃபேட் அவுட் ஆகணும். அது எங்க ஃபேட் இன் ஆகி, எங்க ஃபேட் அவுட் ஆகுதுன்னு பார்க்குறவங்களுக்கு கண்டுபிடிக்காத மாரி இருக்கணும். ஓகேவா? அது மாரி மைல்டா இருக்கணும். ஓகேவா? அடுத்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து கைதி மூவிலேயே அந்த டோர் ஓப்பன் பண்ணுவாங்க படத்துல. ஸோ அத நான் வந்து ஜஸ்ட் டோர் ஓப்பன் பண்றது வந்து எனக்கு கிடைச்சுச்சு. ஸோ அதனால நான் அந்த சீனையே நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எக்ஸாக்ட்டா இதுக்கு நேம் கிடைக்கல. என்ன நேம்ன்றது தெரியல. முக்கியமா வந்து நீங்க நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கிறப்ப, ஒரு சில டைம்னா அது என்ன நேம்னே தெரியாது. இது என்ன நேமா இருக்கும்? அது தேடுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ எனக்கு வந்து படத்திலேயே இருந்ததுனால அந்த படத்தோட மியூசிக்க நான் எடுத்துட்டேன். ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டோர் ஓப்பன் பண்றாங்களா? டோர் ஓப்பன் பண்ணோனே அப்படியே அப்படியே அந்த சீனோட அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும். கொஞ்சம் மூவ் பண்ணா அடுத்தது இங்க தான். அந்த கத்தி இப்படி அழுத்துனாலும் இப்படி ஓப்பன் ஆகுதா? அதுக்கு வந்து ஒரு சவுண்டு. ஓகேவா? அப்புறம் அவங்க அடிக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஸ்எஃப்எக்ஸ்ல வந்து நான் எக்ஸ்ப்ளோஷன் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து நார்மலா நான் வச்சேன்னா நீங்க பாருங்களேன்.
ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. ஹார்ஷா இருக்கு. எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா, நான் இங்க மிக்ஸிங்ல வந்து எல்லாத்தையுமே நான் பண்றேன். அதாவது பேக்கிரவுண்ட் மியூசிக்கு, மேல இருக்க எஸ்எஃப்எக்ஸ், அவங்க பேசுற டயலாக்ஸ் எல்லாத்தையும் நான் மிக்ஸிங்ல காமிக்கிறப்ப, இந்த டீசர் டிராவல் ஆகுறப்ப ஆடியன்ஸ்க்கு வந்து, என்ன இது மட்டும் தனியா இருக்கு அப்படின்ற ஃபீல் ஆயிறக்கூடாது. மைல்டா இருக்கணும். ஸோ, அதனால இந்த இடத்துல நீங்க நல்லா வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பிரீமியர் ப்ரோலயே டிஃபால்ட்டா இருக்கிறது தான். இப்ப இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஃப்ரம் அவுட் சைடுனா ஒரு ரூம்ல உட்கார்ந்திருக்கேன்னா, வெளியில நடக்கிற சவுண்ட் எஃபெக்ட். ரூமுக்கு வெளில நடக்கிற மாரி. இப்ப நீங்க அத கேட்டு பாருங்களேன். ஓகேவா? ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் லெஃப்ட்ல மட்டும் கேட்கும். ரைட்ல கேட்காது. ஸோ, அது மாரி நெறையா இருக்கு. இதுலயே டிஃபால்ட்டா ப்ரீசெட்லாம் இருக்கு. ஸோ, அதில எக்ஸ்ப்ளோஷன் யூஸ் பண்ணேன். எனக்கு கரெக்ட்டா மைல்டா கேட்டுச்சு. ஓகேவா? ஸோ, அதனால நான் இத யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் வரும். ஓகேவா? இப்ப நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் அப்படிலாம் கிடையாது. ஓகே. இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா? இது வச்சு பார்த்தா கரெக்ட்டா இருக்கா இல்லையா? அந்த மாரி நான் வச்சு பார்த்து தான் இப்ப நான் இத பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 1 மாசத்துக்கிட்ட ஆயிருச்சு. ஏன்னா 1 மாசமா இத பண்ணீங்களான்னு கேட்க வேணாம். ஐடியா வரல. எப்படி கொண்டு போலான்றத என்னால யோசிக்க முடியல. ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு பெர்சன் யாரோ உட்கார்ந்து இது மாரி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பான்னா சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நானே யோசிச்சு நானே பண்றேன். ஸோ, என்னோட லேர்னிங்காக நான் பண்றேன்றப்போ கொஞ்சம் பெஸ்ட்டா பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு பொறுமையா நான் பண்ணேன். ஸோ, ஒரு எஸ்எஃப்எக்ஸ் எடுக்கிறதுக்குமே டைம் எடுக்கும். இப்ப நான் உங்ககிட்ட காமிச்சுட்டேன் வீடியோல. இது இங்க வச்சேன் அப்படின்னு. ஆனா, இந்த ஒரு எஸ்எஃப்எக்ஸ நான் வச்சு பார்த்து இது ஒர்க் அவுட் ஆகுதா? ஆகலையா? இந்த இடத்துல இந்த மாரியான டயலாக்ஸ் வச்சா நம்ம ஸ்டோரி லைனுக்கு ஏத்த மாரி இருக்கா? இல்லையான்னு நான் வச்சு பார்க்கவே ரொம்ப டைம் எடுத்துரும். அதுவும் இந்த மிக்ஸிங்லாம் இது மாரி ஒன் பை ஒன்னா வச்சு இங்க வச்சிருக்கேன் பாருங்க. மேல சவுண்ட இறக்கி, ஏத்தி அதெல்லாம் பண்ணவே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ, அதனால நீங்க வந்து நான் இதுல காமிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயப்படலாம் வேணாம். நீங்க பொறுமையா ஒன் பை ஒன்னா இது மாரி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க நமக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ, அதனால பயப்படாதீங்க. ஸோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அதுக்கு பின்னாடி மைல்டா ஓடுற ஒரு சில மியூசிக் ட்ராக்ஸ். ஓகேவா? ஸோ, நான் இப்ப இத மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். மேல இருக்கிறதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு. ரொம்ப கம்மியா தான் கேட்கும். ஆனா இருக்கு. ஓகேவா? ஆனா இதெல்லாம் நீங்க டீசர்ல பார்க்குறப்ப, இப்படி ஒரு சவுண்ட் இருக்கான்னே தெரியாது. ஸோ அதான் சொல்லல இது எல்லாமே மிக்ஸிங்கு. உங்களுக்கு வந்து தனியா தெரியாது. ஃபுல்லா நீங்க பார்க்குறப்ப அந்த ஃபீல் கிடைக்குது பார்த்தீங்களா? அது எல்லாமே ஒரு ஜூஸ் போட்டு கம்ப்ளீட்டா நம்ம எல்லாத்தையும் அரைக்கிற மாரி, எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்ப, இப்படிலாம் ஒரு சவுண்ட் இருக்கான்றது கண்டே பிடிக்க முடியாது. பட் நீங்க தனியா பார்க்குறப்ப கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் கொஞ்சம் சவுண்ட ஏத்திக்கிறேன். 0ல வைக்கிறேன். இப்ப கேட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ, இப்ப -25. இப்ப மேல இருக்க ட்ராக்க ப்ளே பண்றேன். சவுண்ட் இருக்கா? அப்படின்ற மாரி இருக்குல்ல. ஆனா சவுண்ட் இருக்கு. நான் 0ல வைக்கிறேன் பாருங்களேன். ஓகேவா? ஸோ, இப்ப இத நான் வந்து -20 அதிலேயே நான் வச்சுக்கிறேன். ஸோ, இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நேம் வருதுல்ல. இது வரப்ப மைல்டா அப்படியே வந்து மென்டல் டிஸ்சார்ஜ்ன்னு. ஸோ, நான் வந்து இது எக்ஸாக்ட்டான தெரியல. நான் ஒரு சவுண்டா கேட்கிறப்ப எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ, அதனால நான் அத எடுத்துக்கிட்டேன். ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க யூஸ் பண்ற மியூசிக் எல்லாமே ஃபிலிம பொறுத்து. இப்ப நான் வந்து ஒரு காமெடி ஃபிலிமு, இல்ல ஒரு ஹாரர் ஃபிலிமு, இல்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்டா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னு நான் கட் பண்றேன்னா, அங்க நம்ம யூஸ் பண்ற ட்ராக் வேற மாரி இருக்கும். இது கம்ப்ளீட்டா ஒரு டார்க்கு, ஒரு ஆக்ஷன், ஒரு த்ரில்லர் இந்த மாரி இருக்கனா, ஒரு நைட்ல நடக்கிற கதை ஃபுல்லாவே ஆக்ஷனா இருக்குல்ல. ஸோ, அதனால நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு டார்க்கா இருக்கிற மாரி இருக்கும். அப்படியே ஒரு த்ரில்லர் ஃபிலிம்ஸ்க்குலாம் நமக்கு யூஸ் பண்ணுவோம்ல மியூசிக்ஸ். ஸோ, அது மாரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ, அதனால ரொம்ப மைல்டா வைக்கிறப்ப, உங்களுக்கு மிக்ஸிங்ல வந்து ப்ராப்பரா நமக்கு எல்லாமே கரெக்ட்டா அந்த மியூசிக்லாம் வைக்கிறப்ப, இது வந்து அப்படியே மைல்டா ஓடிட்டுருக்கும். தனியாவே ஃபீல் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க Instagramல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கைதி டீசர் கட்டோட அவுட்புட்ட. ஸோ, இப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறப்ப தான், ஓகே இதெல்லாம் இருக்கான்னே உங்களுக்கு தெரியும். ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில இது மாரிலாம் இருக்கான்னு. பட் நீங்க எல்லாத்தையுமே வச்சு நம்ம அரைச்சதுக்கப்புறம் கேட்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாரி இருக்கும். இப்ப நான் இத ப்ளே பண்றேன். ஃபுல்லா வைக்கிறேன்.
ஸோ அதான் நீங்க வந்து சினிமேட்டிக் ட்ரெய்லர் சவுண்ட் எஃபெக்ட்ஸு, டார்க் சினிமேட்டிக் சவுண்ட் எஃபெக்ட் இந்த மாரி படம் நெறையா கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நான் எடுத்து வச்சது தான். நான் எந்தவித பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாரிலாம் நான் எதுவும் வாங்கல. ஸோ அதனால வந்துட்டு ஃப்ரீலயே நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க நெறைய பேர் பார்க்குறவங்க வந்து இவரு பே பண்ணி வாங்கியிருக்காரு. அப்படி கூட உங்களுக்கு ஒரு தாட் வரலாம்ல. ஏன்னா நான் இவ்வளோ இது வச்சிருக்கேன்றப்போ, நான் எல்லாமே அதான் சொல்றேன்ல, போனோனே எடுக்க மாட்டேன். போயிட்டு தேடி பார்த்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா வச்சு வச்சு பார்த்து தான் இது பண்ணுவேன். ஸோ அதனால இப்ப நான் சொல்றது எல்லாமே மேபி ஒரு பிகினருக்கு எப்படி இதெல்லாம் எடுக்குறாங்கன்னு இருக்கும். ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒர்க் பண்ண நீங்க தேடி தேடி இப்ப இந்த படத்துக்கு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேனா, கோயிங் ஃபார்வர்ட்ல ஒரு டார்க் ஃபிலிம்க்கு நான் கட் பண்றேன்னா, இதே எஸ்எஃப்எக்ஸ் தான் அங்க யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நான் வோக்கல்ஸ் மட்டும் ப்ளே பண்றேன். 100% பியூர் கொக்கைன் கன்சீடல் டைல் சார் 900 கிலோ வருது இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேலே இருக்கும் சார் டவுட் இல்லை சார் பிகஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃபிலிம்ல ஒர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்கு டப்பிங் பண்ணி குடுக்குறாங்கல்ல, அந்த வாய்ஸ மட்டும் நீங்க இங்க வச்சுட்டு, நீங்க வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா, அதுல வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். அவங்களும் எல்லா மிக்ஸிங் எல்லாம் பண்ணி நீங்க படமா பார்க்குறப்ப, இந்த ஒரு டயலாக் வரப்பயும் பின்னாடி வந்து ஒரு ஆம்பியன்ட் சவுண்ட் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ, அதனால நமக்கு வந்து அந்த டயலாக்ஸ் மட்டும் கிடைக்காது. பட் வோக்கல்ஸ் மட்டும் தனியா கட் பண்றதுக்கு வெப்சைட்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி அதுல சொல்லியிருப்பேன். ஸோ, நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதுல நம்ம ஈஸியா வந்து வோக்கல்ஸ் மட்டும் தனியா பிரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஸ்டோரி லைனுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ணிடலாம். ஸோ, இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து டார்க் டென்ஷன். இப்ப வந்து ஒரு டென்ஷன், ரைசிங் அப்படின்லாம் இருக்கிறப்ப, ஹார்ட் பீட் சவுண்டு இது மாரிலாம் கொஞ்சம் இருக்கிறப்ப, அந்த சீன் வந்து இன்னும் கொஞ்சம் இப்ப நான் அதுல சொன்ன மாரி இந்த டீசரே வந்து வோக்கல்ஸ் வரும், டயலாக் ஸ்டோரி டெல்லிங் டயலாக் வரும். அடுத்தது ஃபுல்லாவே பீட்ல தான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ, அதனால இந்த பீட் மட்டும் இருக்கிறப்ப, அது கூட சேர்ந்து ஒரு டென்ஷனும் இருக்கணுன்றனால, இந்த டார்க் டென்ஷன் இந்த மாரிலாம் நான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் வந்து யூடியூப் அண்ட் பிக்ஸாபே அப்படின்ற ஒரு வெப்சைட்ல எடுத்துக்கிட்டது தான். ஓகேவா? மோஸ்ட்லி இது 2ம் வந்து யூடியூப்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யூடியூப்ல இருந்து நெறைய நம்ம வந்து MP4ன்னு இருக்குல்ல, சஸ்பென்ஸ்ஃபுல் கிரைம் சீன் பேக்கிரவுண்ட். ஸோ, இது மாரி நீங்க வந்து கிரைம் சீனு, இன்வெஸ்டிகேஷன் இந்த மாரிலாம் இன்வெஸ்டிகேஷன் பேக்கிரவுண்ட் மியூசிக், கிரைம் பேக்கிரவுண்ட் மியூசிக்ன்னு நீங்க போட்டாலே நெறையா வரும். ஸோ, அதுலேருந்து நான் எடுத்து வச்சு பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ, அதனால நான் அத யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ, உங்களுக்கு நான் இத மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓடுதான்ற மாரி இருக்கும். பட் ஓடிட்டு இருக்கு. நான் வந்து 0ல வைக்கிறேன் பாருங்களேன். ஓகேவா? ஸோ, சவுண்ட் இருக்கு. ஆனா எவ்வளோ மைல்டா இருக்கு பாருங்க. ஏன்னா, நான் சொன்ன மாரி உங்களுக்கு வந்து அந்த மூட் டிஸ்டர்ப் ஆயிறக்கூடாது. படம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மெயின் ட்ராக்கு ஃபிலிம்ல இருக்கிற மியூசிக் தான் கேட்கணும். பேக்கிரவுண்ட் மியூசிக். இதெல்லாம் ரொம்ப மைல்டா, இதெல்லாம் எப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கணும். ஓகேவா? இப்ப அதுதான் மெயினா இருக்குன்னா, இது எல்லாமே அத புடிச்சு தாங்குற மாரி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மியூசிக்ஸ்லாம் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இத நீங்க பிரையாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன ஒரு மாரி வியர்டா இருக்கு, ரொம்ப சவுண்டா இருக்குன்ற மாரி இருக்கும். ஸோ, அதனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரொம்ப மைல்டா வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ். ஸோ, இப்ப நான் இத ப்ளே பண்றேன். சவுண்ட் வந்து 25ல நான் வச்சிருக்கிறப்ப நீங்க இங்க பார்க்கலாம். அந்த சவுண்ட் வந்து எவ்வளோ லவுடா கேட்குது, இல்ல எவ்வளோ மைல்டா கேட்குதுன்றது நம்ம இங்கேயே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, ட்ராக் ஓடிட்டு தான் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் வந்து 0ல வைக்கிறேன். ஓகே. ஸோ, வந்து உங்களுக்கு இதில கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இப்ப நான் 2த்தையுமே சோலோல வச்சு இது 2 ட்ராக்க மட்டும் நான் ப்ளே பண்ணா உங்களுக்கு 2மே ப்ளே ஆகும். செம்ம மைல்டா ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ, உங்களுக்கு வந்து இப்ப கான்செப்ட் வந்து இதில புரிஞ்சிருக்கும். இப்ப கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிலிம்ல யூஸ் பண்ற ட்ராக். அஃபிஷியலா அந்த படத்தோட மியூசிக் ட்ராக்.
இப்போ வந்து கரெக்ட்டா நார்மலா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவங்க பேசிக்கிறாங்க. இந்த இடத்துலலாம் எந்த வித மியூசிக்கும் இருக்காது. கரெக்ட்டா அந்த பேர் வரப்ப நான் கொஞ்சம் மியூசிக் வச்சிருப்பேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஏறி இறங்கி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லா இடத்துலயுமே ட்ராக் வந்து ஈவனா ஓடாது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஏறி இறங்கி அப்படி தான் இருக்கும். நீங்க வந்து டயலாக் பேசிட்டு இருக்காங்கன்னா, டயலாக் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து மைல்டா காமிக்கணும். டயலாக் இல்லாத இடத்துல நீங்க வந்து சவுண்ட ஏத்திக்கலாம். இந்த இடத்துல டயலாக் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் அடுத்தது இது ப்ளே பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல கீழ இருக்கிறதையும் நான் வைக்கிறேன். ஏன்னா 3மே ஒரே இடத்துல இருக்குல்ல. ஸோ இப்போ நான் இத ப்ளே பண்றேன் பாருங்களேன். அண்ணே அவன் பேர் அவன் 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 பேர் டெல்லியா அப்படின்னு சொல்லி டெல்லி வரப்ப இந்த கார்த்திக் மியூசிக் இருக்குல்ல டெல்லின்னு சொல்றப்போ ஒரு டின் டின் டென் அப்படின்னு வரப்ப அத நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுல. ஓகேவா? இப்போ கீழ இருக்கிறதையும் நான் ப்ளே பண்றேன் பாருங்க 3த்தையுமே. இப்போ இந்த இடத்துல தான் அந்த கார் வெடிச்சு அடுத்த சீன் ஓப்பன் ஆகுதா? இப்போ இந்த இடம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லா பீட்லயே கட் ஆகுற மாரி இருக்கும். இது ஃபுல்லாவே அடுத்தது. ஸோ இப்போ நான் இத மட்டும் ப்ளே பண்றேன் கேட்டு பாருங்க. இந்த இடத்துல அந்த ட்ரக் மட்டும் அவன் கையில கிடைச்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்படின்னோனே அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல டயலாக்ஸ்க்கு நம்ம பிரியாரிட்டி கொடுக்கணும். அதனால டயலாக்ஸ் வர இடத்துல பிஜிஎம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இதில மோஸ்ட்லி சவுண்டே இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல இந்த ட்ராக்ல எனக்கு இந்த இடத்துல சவுண்ட் தேவைப்படல. ஸோ, இப்ப இந்த இடத்துல நான் இதையும் இதையும் ப்ளே பண்றேன் கேட்டு பாருங்க. அவன் பேரு டெல்லி அப்படின்னோனே பாரு இந்த இடத்துல வந்து நார்மலா இருக்கு. ஓகேவா? ஸோ, கரெக்ட்டா இந்த இடத்துல வரப்ப ஏறுது பாருங்க ட்ராக்கோட பீட்டு. இதுக்கு கீழ எதுவுமே கிடையாது மோஸ்ட்லி. ஓகேவா? இது எல்லாமே அவ்வளோதான். இப்ப நான் வெறும் ட்ராக்க மட்டும் வச்சு ப்ளே பண்றேன். அதாவது அந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிற வெறும் ட்ராக். இப்போ உங்களுக்கு ட்ராக் மட்டும் தான் கேட்கும். ஸோ, இப்ப நீங்க வந்து இந்த ட்ராக்க நீங்க கம்ப்ளீட்டா நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ, இப்ப இந்த ட்ராக் வந்துட்டு டீசர்ல வந்து யூஸ் பண்ணாத ட்ராக். பட் அந்த ஃபிலிம்ல உள்ள ட்ராக் தான். ஓகேவா? அதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்ப நீங்க வந்து இந்த மாரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபாரின் கிரியேட்டர்ஸோட ட்ராக்ஸு இந்த மாரிலாம் நம்ம வந்து Googleலயோ, இல்ல நீங்க பே பண்ணியோ இது மாரிலாம் டார்க் தீம் இந்த மாரிலாம் நீங்க வாங்கலாம். அது மாரியும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இதுல வந்து கம்ப்ளீட்டா அந்த படத்துல இருந்தே வேற ஒரு ட்ராக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க அது மாரியும் கம்ப்ளீட்டா இந்த படத்துல உள்ள ட்ராக்கே இல்லாம, நீங்க வேற ஒரு மூவில இருந்தோ, நீங்க ஒரு ட்ராக்க மட்டும் போட்டு அதாவது இந்த படத்தோட தீம் என்ன? ஒரு ஆக்ஷன், கிரைமு, ஒரு த்ரில்லர் இது மாரிலாம் இருக்கு. இதுக்கு ஏத்த மாரியான மியூசிக்ஸு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இதே பீட்டுக்கு எல்லாம் கட் ஆகுற மாரி நான் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து பீட்டு கட் பண்றேன். ஆனா, அந்த இடத்துல வந்து பீட்டு கட் பண்ணாம வேற ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குன்னா, உங்களுக்கு எங்கேஜிங்கா இருக்காது. ஸோ, இப்ப நீங்க வந்து ப்ராப்பரா ஐடியாவ எடுத்துக்கணும். இப்ப வந்து இதுல வந்து நான் ஃபுல்லாவே டயலாக்ஸா பேசி கொண்டு போறேன் அப்படின்னா, அதுக்கு என்ன மாரியான ட்ராக்ஸ் வைக்கலாம்? அத நீங்க பார்க்கணும். ஏன்னா, அந்த மியூசிக் தான் நீங்க காமிக்கிற விஷுவல எடுத்துட்டு போகும். எங்கேஜிங்கா கொண்டு போகும். நம்ம விஷுவல்ல ஒண்ண காமிச்சுட்டு, பின்னாடி மியூசிக்க நம்ம ஒண்ணு வச்சுட்டோம் அப்படின்னா, அது ஒர்க் அவுட் ஆவாது. மிஸ்மேட்சிங்கா இருக்கும். ஒரு எங்கேஜிங் இருக்காது. இப்ப நீங்க பார்த்தீங்கல்ல, இப்ப இந்த மியூசிக் எல்லாமே பீட் கட் பண்ணுது எல்லாமே. இப்ப இந்த இடத்துல நீங்க ட்ராக்கா மட்டும் நீங்க வெறும் ட்ராக் மட்டும் கேட்கிறப்ப உங்களுக்கு இருக்கு. ஒரு மாரி ஃபீல். ஏன்னா, ஒரு இடத்துல மைல்டா இறங்குது, ஏறுது இதெல்லாம் இருக்கு. ஸோ, இது மாரி நீங்க சவுண்ட் டிசைன்லயும் உட்கார்ந்து ப்ராப்பரா கீ ஃப்ரேம் வச்சு பொறுமையா தூக்கி கம்மி பண்ணணும். ஏன்னா, இப்ப வந்து ஒரு டயலாக் ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா, அந்த டயலாக் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஏன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இந்த மியூசிக், பிஜிஎம்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் இது எல்லாமே செகண்டரி. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் தான். பட் இது மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா, அவங்க என்ன டயலாக் பேசுறாங்கன்றத ஆடியன்ஸ் வந்து கேட்டா மட்டும் தான், ஓகே அந்த ஸ்டோரி டெல்லிங் அவங்களுக்கு புரியும். நீங்க ஸ்டோரி டெல்லிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, நீங்க ஒரு சில வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ரொம்ப மியூசிக்லாம் ஹையா இருக்கும். அப்படிலாம் ஹையா இருக்குன்றப்ப, அவங்களுக்கு நீங்க என்னதான் ஸ்டோரி டெல்லிங் சொல்ல வந்தாலும், அவங்க ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு போயிருவாங்க. ஒரு எடிட்டரா இதெல்லாம் நான் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிம்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு பைலட் ஃபிலிம் இந்த மாரி ஒரு ஃபிலிம்ல ஒர்க் பண்றீங்க. அவங்களே வந்து நீங்க எனக்கு ஒரு டீசர் பண்ணி குடுங்க. டீசர் ட்ரெய்லர் கட் பண்ணி குடுங்கன்றாங்கன்னா, நீங்க வந்து டீசர் ட்ரெய்லர கட் பண்ணிட்டு மியூசிக் டீம்க்கு நீங்க அனுப்புனீங்கன்னா, அவங்களே பார்த்துப்பாங்க. மியூசிக் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் டீமே இதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஆனா, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட அந்த அளவு பட்ஜெட் இல்ல. கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டா பண்ணி குடுங்கன்னு சொல்றவங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன். கோயிங் ஃபார்வர்ட் நீங்க பண்றீங்கன்னா, நீங்களே சவுண்ட் டிசைன்ல ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இது மாரிலாம் பார்த்துக்கோங்க. ஒரு டீசர், ட்ரெய்லர் அது என்ன மாரியான படம்? நம்ம என்ன மாரி ஆடியன்ஸ் காட்டப் போறோம்? காமெடியா காட்டப் போறோமா? இல்ல த்ரில்லிங்கா காட்டப் போறோமா? இல்ல ஃபுல்லா அடிச்சு ஆக்ஷனா காட்டப் போறோமா? எப்படி காட்டப் போறோமோ, அதுக்கு ஏத்த மியூசிக்க எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து வொர்க் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஏன்னா, இங்க மியூசிக் செலக்ஷன் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ, அதனால மியூசிக்க நீங்க சூஸ் பண்ணி வச்சுட்டு, இதுல தான் நான் கட் பண்ண போறேன். ஒரு பீட்ல கட் பண்ண போறேன்னா, அது என்ன பீட்? இந்த பீட். அப்ப இந்த பீட்ட நீங்க இந்த ட்ராக்க நீங்க கிளிக் அண்ட் டிராக் பண்ணி போட்டுவுட்டு, இந்த பீட்டுக்கு தகுந்த மாரி நீங்க கட் பண்ணாலே, நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த இடம் தான். டன் டுடுடன் அப்படி வருதா? ஓகே. நான் வந்து உங்களுக்கு இப்ப இதுல சவுண்ட ஏத்தி காட்டுறேன். நீங்க பாருங்க. 20ல வைக்கிறேன். ஓகே. ஸோ, இப்ப வந்து கம்ப்ளீட்டா இது மாரி தான் என்னோட ஐடியா. அதுக்கு தகுந்த மாரி நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்ப வந்து நம்ம ட்ராக்கோட பார்த்துட்டோம். இப்ப வந்து நம்ம ஜஸ்ட் அந்த வோக்கல்ஸ் ஓகேவா? இதுவும் இருக்கட்டும். வெறும் இந்த வோக்கல்ஸ் மட்டும் இருக்கட்டும். அதுல நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒரு டைலை கிராக் பண்ணோம் சார். 100% பியூர் கொக்கைன். கன்சீட்டல் டைல் சார். 9,000 கிலோ வருது. இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேல இருக்கும் சார். சார் பிகஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர். 20 இல்ல எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ ஆனா என் சரக்கு சீஸ் பண்ண யாருன்னு தெரியணும் 900 கிலோ சீஸ் பண்ணி எப்படியாச்சும் அவன் வெளியே வந்தே ஆகணும். அவன் பேர் எது டில்லியா? ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பேன் போல. விலங்கு கை மாதிரி சுத்திக்கிறியா? உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. உடைக்கலாம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி சட்டை யோசிக்கணும் மொத்த டிபார்ட்மெண்ட் யோசிக்கணும் இந்த ட்ரக்ஸ் மட்டும் திரும்ப அவங்க கையில் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? சம்மந்தமே இல்லாம வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். சம்மந்தம் இருக்கு அவன் பேரு டெல்லி ஓகேவா? நான் மறுபடியும் சொல்றேன். நம்ம ஒரு பெரிய படத்துல ஒர்க் பண்றோம்னா, நீங்க மேல என்ன விஷுவலா காட்டுறீங்க? உள்ள என்ன ஸ்டோரி டெல்லிங் பண்றீங்க? இது மட்டுமே நம்ம பண்ணா போதும். எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே வேற டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ, அதனால நீங்க அத பத்தி
ஒரு பெரிய ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறப்பயும் நான் தான் இந்த மாதிரி மியூசிக்லாம் வச்சு கம்மி பண்ணுவானா தேவையில்ல. அது அவங்களே பார்த்துப்பாங்க. அது நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது. நம்ம டிபார்ட்மெண்ட் சொன்ன மாதிரி விஷுவலாக என்ன காட்டுறீங்க, ஸ்டோரி டெல்லிங்கில் என்ன ஸ்டோரி சொல்ல வரீங்க இதுலேருந்து, அதுதான். நீங்கள் வந்து ஐடியாவாக பீட்டில் கட் பண்ணுறோன்னா அந்த பீட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இது மாதிரி தான் ஒரு 1 செகண்ட் கட் பண்ணி கொண்டு போங்க. இது எல்லாமே மியூசிக் டைரக்டர் நம்ம இது சொல்லிக்கலாம். ஸோ அதனால் வந்து பெருசாக பயப்பட தேவையில்ல. நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணுறப்ப நம்ம இது மாதிரிலாம் பார்த்துக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த வோக்கல்ஸ் ப்ளஸ் ஒரு ட்ராக், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும். வெறும் மேலே வந்து அந்த டைலாக்ஸ் இருக்கும். அது இல்லாமல் மியூசிக் கூட இருக்காது. வெறும் டைலாக்ஸ் மட்டும் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும். வெறும் டைலாக் ஓடிட்டு இருக்கும், சீன்ஸ் ஓடிட்டு இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து மியூசிக் நான் வச்சிருவேன். நான் அப்படி தான் கட் பண்ணுவேன். செகண்ட் வந்து மியூசிக் வச்சிருவேன். மியூசிக் வச்சுட்டு ஓகே இப்போ வந்து நம்ம வோக்கல்ஸ் வருது, அந்த டைலாக் வர இடத்துல லைட்டாக கம்மி பண்ணணும். இந்த இடத்துல டைலாக் வரல, மியூசிக் மைல்டாகவே ஓடட்டும். இது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இது மாதிரி நான் பிளான் பண்ணி கட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வோக்கல்ஸ் ப்ளஸ் மியூசிக்கை வச்சு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து மேலே இருக்கிற எஸ்எஃப்எக்ஸ், மேலே இங்கே சொன்ன இந்த பூம் இதெல்லாம், இதை வச்சு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க. ஒரு டைலை கிராக் பண்ணோம் சார். 100% பியூர் கொக்கைன். கன்சீட்டல் டைல் சார். 9,000 கிலோ வருது. இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேலே இருக்கும் சார். டவுட் இல்லை சார். பிகஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர். 20 இல்ல எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்கு சீஸ் பண்ண யாருன்னு தெரியணும். 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். எப்படியாச்சும் அவன் வெளியே வந்தே ஆகணும். பேர் எது டில்லியா? ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பான் போல. விலங்கு கை மாதிரி தான் சுத்திக்கிறீங்க. உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. கொடைக்கலாம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி சட்டை யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் யோசிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் வந்து இந்த பூம்ஸ், இந்த சினிமேட்டிக் ஹைட்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அந்த படத்துக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து பிஹேவ் பண்ணதில்ல. ஒன்று கன் எடுக்கிறது, அந்த ஒரு இடத்துல சுடுறது, கார் வெடிக்கிறது, இதுக்கு நான் யூஸ் பண்ண எஸ்எஃப்எக்ஸை வந்து நான் வந்து இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன் தானே? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஒரு டைலை கிராக் பண்ணோம் சார். 100% பியூர் கொக்கைன். கன்சீட்டல் டைல் சார். 9,000 கிலோ வருது. இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேலே இருக்கும் சார். டவுட் இல்லை சார். பிகஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர். 20 இல்ல எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்கு சீஸ் பண்ண யாருன்னு தெரியணும். 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். எப்படியாச்சும் அவன் வெளியே வந்தே ஆகணும். பேர் எது டில்லியா? ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பான் போல. விலங்கு கை மாதிரி தான் சுத்திக்கிறீங்க. உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. கொடைக்கலாம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி சட்டை யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் யோசிக்கணும். இந்த ட்ரக்ஸ் மட்டும் திரும்ப அவங்க கையில் என்ன ஆகும் தெரியுமா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் முடிஞ்சு. ஸோ இப்போ இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, பின்னாடி சினிமேட்டிக்காக அந்த மியூசிக்ஸ்லாம். ஸோ இப்போ நான் அதான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு டைலை கிராக் பண்ணோம் சார். 100% பியூர் கொக்கைன். கன்சீட்டல் டைல் சார். 9,000 கிலோ வருது. இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடிக்கு மேலே இருக்கும் சார். டவுட் இல்லை சார். பிகஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர். எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்கு சீஸ் பண்ண யாருன்னு தெரியணும். 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். எப்படியாச்சும் அவன் வெளியே வந்தே ஆகணும். பேர் எது டில்லியா? ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பான் போல. விலங்கு கை மாதிரி தான் சுத்திக்கிறீங்க. உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. கொடைக்கலாம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி சட்டை யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட். யாருன்னு அவன்? சம்மந்தமே இல்லாம வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். அவன் பேரு டெல்லி. ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்எஃப்எக்ஸு, இந்த கேரக்டர் உள்ளே என்ன பண்ணுதோ அதுக்கு எஸ்எஃப்எக்ஸு, அப்புறம் வந்து இந்த சினிமேட்டிக்காக இருக்கிற மாதிரி மியூசிக் ட்ராக்கு, இது எல்லாமே நம்ம வச்சு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு அந்த பீட்டுக்கு நான் ஏற்ற மாதிரி கட் பண்ணுறப்ப ஒரு டார்க்காக ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி சஸ்பென்ஸ் மியூசிக் இதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல. இப்போ நான் இதையும் ஆன் பண்ணிவிட்டு, இது ரெண்டுத்தையும் நான் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் மிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் கேட்க போகிறீங்க இப்போ. ஒரு டைலை கிராக் பண்ணோம் சார். 100% பியூர் கொக்கைன். கன்சீட்டல் டைல் சார். 9,000 கிலோ வருது. எப்படியும் 800 கோடிக்கு மேலே இருக்கும் சார். டவுட் இல்லை சார். பிகஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர். 20 இல்ல எவ்வளவு கிலோ வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்கு சீஸ் பண்ண யாருன்னு. 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். எப்படியாச்சும் அவன் வெளியே வந்தே ஆகணும். பேர் எது டில்லியா? ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பான் போல. விலங்கு கை மாதிரி தான் சுத்திக்கிறீங்க. உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. கொடைக்கலாம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் யோசிக்கணும்.
ட்ரக்ஸ் மட்டும் திரும்ப அவங்க கையில் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அண்ணா யாருன்னு அவன் சம்மந்தமே இல்லாம வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். அவன் பேரு டில்லி. ஓகே. ஸோ இப்போ நீங்க இது ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, நமக்கு இங்க எஸ்எஃப்எக்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹிட்டு, ரைசரு, ட்ரம்ஸு, அப்புறம் பூம்ஸு, இம்பேக்ட்டு இது மாரி இந்த பூம் இது எல்லாமே நம்ம வந்து கூகுள்ல இருந்தோ, பிக்ஸாபே அப்படின்ற வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் ஒரு சீனை இன்னும் நமக்கு மெருகேத்தி பெஸ்ட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டா குடுக்கும். நம்ம என்ன ஸ்டோரி சொல்ல வரோமோ அது குடுக்கும். நீங்க இந்த எஸ்எஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணாம வெறும் அந்த வோக்கல்ஸ், வெறும் டயலாக் பிளஸ் அந்த படத்தோட மியூசிக்க மட்டும் வச்சீங்கன்னா என்கேஜிங்கா இருக்காது. நீங்க எந்த படத்தோட ட்ரெய்லரோ, டீசரோ நீங்க எடுத்து பாருங்க. எஸ்எஃப்எக்ஸ் பிளஸ் மியூசிக், அந்த வோக்கல்ஸ் எல்லாமே இருக்கிறப்ப மட்டும் தான் நமக்கு ஒரு ஹை கிடைக்குது. ஓகே, செம்மையா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ அதனால இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமா வந்துட்டு விஷுவலா நீங்க காமிக்கிறப்ப சிம்பிளா சொல்றேன். ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்போ இத நான் எல்லாத்தையுமே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வந்து மியூசிக் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க விஷுவலா காட்டுறப்ப, நீங்க என்ன ஸ்டோரி சொல்றீங்க? அத ஃபர்ஸ்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன காமிக்க போறோம்? ஓகே. இப்ப இந்த படம் இப்படிதான். இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்றதே நான் காமிக்க போறோமா? இல்ல இந்த படத்தோட கதை வந்து இதுதான். பட் வந்து ட்ரெய்லர், டீசர்ல நான் வேற மாரி காமிக்க போறோம் அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கிறீங்களான்றத ஃபர்ஸ்ட்டு கிளியரா உட்காந்து யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஓகேவா? அது மாரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு ஒர்க் முடிஞ்ச மாரி. ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த டயலாக்குக்கு ஏத்த மாரி நம்ம கட் பண்ணணும். இப்ப நான் வந்து ஜஸ்ட் வந்து வெறும் உங்களுக்கு எந்தவித எஸ்எஃப்எக்ஸ் எதுவுமே வேணாம். அந்த டயலாக்ஸுக்கு ஏத்த மாரி மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க ஜஸ்ட் பாருங்களேன். வெறும் டயலாக்ஸ் மட்டும் இருக்கு. சவுண்ட் ஏத்திக்கிறேன். கொஞ்சம் ஸ்க்ரீன பெருசு பண்ணிக்கிறேன். நீங்க பாருங்க. ஒரு டைலர் கிராக் பண்ணுவோம் சார். ஒரு டயலாக் கிராக் பண்ணோம் சார் அப்படின்னோனே, ஒரு டைலர் கிராக் பண்ணுவோம் சார். 100% பியூர் கொக்கைன். அந்த டைலுன்னு சொல்றது வந்து ஒரு லாரியில வருது. இந்த லாரி தான் அவங்க சொல்லுவார்ல, போலீஸ் சொல்லுவார்ல, நாங்க வந்து இவ்வளோ கிலோ சீஸ் பண்ணியிருக்கோன்றாரு. எத சீஸ் பண்றாருன்னா இதுதான். ஏன்னா அவரோட இடத்துல அந்த டோரையும் ஓப்பன் பண்றார்ல. ஸோ அதனால லாரி வந்து எனக்கு அதாவது இந்த ட்ரக் வந்து எனக்கு வேணுன்றதால ட்ரக்க நான் காமிச்சிருக்கேன். இத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு வரேன். அதாவது விஷுவலா நான் அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத. ஒரு டைலர் கிராக் பண்ணுவோம் சார். ஒரு டைல் ஓகேவா? கிராக் பண்ணோம் சார். 2 பேரு போறாங்க. 100% பியூர் கொக்கைன். 100% பியூர் கொக்கைன் அப்படின்னு சொல்றப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், இவரோடது தான் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரு திரும்பி பார்க்குற மாரி. கன்சீடல் டைல் ஓகேவா? சார். இப்ப வந்து ஸ்டோரி வந்து ஒருத்தவங்ககிட்ட சொல்றாங்க. சார் நாங்க வந்து அந்த டைல வந்து கிராக் பண்ணோம் சார். கன்சீல்டு டைல் சார். அது மாரி சொல்லிட்டு ஒரு 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 பெர்சன் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. 9,000 கிலோ வருது. ஆக்சுவலா படத்திலேயும் இந்த இடத்துல தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து நான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வச்சதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு இந்த சீன்லேருந்து அடுத்த சீனுக்கு மாறணும். நடுவுல வந்து டிரான்சிஷனா அந்த நேம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடி. இது ஒர்த் எப்படி 800 கோடி இருக்குன்னோனே, இது எதோட ஒர்த்னா இதுதான். ஓகேவா? சும்மா எடுத்துட்டு வராரு. கையில வந்து அந்த மூட்டையா அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு மேல வராரு. இருக்கும் சார். ஸோ அதில நான் என்ன சொன்னேன், ஒரு நாய் வந்து குலைக்கிறது வந்து எனக்கு இந்த சீன்லேருந்து அடுத்த சீனுக்கு மாறணும். டிரான்சிஷனுக்காக நடுவுல வந்து இந்த நாயோட சீனும் அந்த எஸ்எஃப்எக்ஸ் நாய் குலைக்கிற மாரி வச்சுக்கிட்டேன். டவுட் இல்ல சார். பிகஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர். டவுட்டே இல்ல சார். ஒரு ட்ரக் பஸ்டர் எவர்னோனே ஒரு லாரி போகுது. இவங்கலாம் வந்து இதையே நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது மாரி வச்சிருக்கேன். இவரு வந்துட்டு சொல்றாரு, 20 இல்ல. 20 இல்ல. எவ்வளவு கிலோ? எவ்வளோ கிலோ வேணா எடுத்துக்கோ. அது வந்து இங்க சொல்ற மாரி. நான் வந்து இதில வச்சது எப்படின்னா, இவங்க கிட்ட சொல்ற மாரி 20 இல்ல. எவ்வளவு? எவ்வளோ கிலோ வேணா எடுத்துக்கணும்னே அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? நான் அது மாரி காமிச்சேன். ஜஸ்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதான் அந்த ஊசியிலேருந்து எடுக்கிற மாரி. கிலோ வேணா எடுத்துக்கோ. ஆனா என் சரக்கு ஆனா என் சரக்க சீஸ் பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சாகணும்னோனே ஒரு கேங். ஓகேவா? ஒரு கேங் வந்துட்டு எதையோ கடத்திட்டு கொண்டு போற மாரி. நான் அப்படி காமிச்சிருக்கேன். ஓகேவா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கேங் ஒண்ண கடத்திட்டு போகுது. ஆனா அவங்க எனக்கு யாருன்னு தெரியணும். அதுதான் இந்த கேங்குன்ற மாரி நான் அப்படி சும்மா வச்சிருக்கேன். என் சரக்கு சீஸ் பண்ண என் சரக்க சீஸ் பண்ணவங்க யாருன்னு தெரியணும் அப்படின்னோனே ஒரு பிளாக் ஸ்க்ரீன். 900 இவரு சொல்றாரு, கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம்னோனே, சீஸ் பண்ணது எதுனா இதான். ஃபர்ஸ்ட்டு காமிச்சல ட்ரக்கு. படத்திலேயும் இதான். ஓகேவா? அந்த ட்ரக்குக்குள்ள தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரக்குக்குள்ள வந்து சரக்கு ட்ரக்ஸ்லாம் இருக்கு. சீஸ் பண்ணியிருக்கோம்னோனே எத சீஸ் பண்ணாங்கன்றத நான் விஷுவலா காட்டுறேன். எப்படியாச்சும் அவன் எப்படியாச்சும் நான் வெளிய வந்தே ஆகணும்னோனே ஒரு கேரக்டர். இப்ப இது வந்து நமக்கு தெரியும். அர்ஜுன் தாஸ் தான் அப்படின்னு. படத்துல வந்து ஒரு அன்பு தானே. ஸோ வந்து எப்படியாவது அவன் வெளிய வந்தே ஆகணும்னோனே, படம் டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு யாரு இவன்? நம்ம நெறைய பேர் டீகோட் பண்ணுவாங்க. பட் அவன் வெளிய வந்தே ஆகணும்னோனே ஒரு கத்தி எடுத்துட்டு ஒருத்தன் நடந்து வர மாரி. வந்தே ஆகணும். அவன் தானே? அவன் தானேன்னோனே, பேர் எது டில்லியா? அவன் பேர் ஏதோ டெல்லியா? ஜெயில இருந்து
ஜெயிலேருந்து தப்பிச்சிருப்பான் போல. தப்பிச்சிருப்பான் போல அப்படின்னோனே, இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் கார்த்தி சாருக்கு வந்து பெரிய பில்டப் பண்ணி காமிச்சிருக்க மாட்டேன். எந்த சீன்லயும் அவர் போட்டு அடிக்கிற மாரி அப்படிலாம் மாஸ் சீன்ஸே இருக்காது. இது நைட்ல நடக்கிற படம். பீட்ல கட் பண்ணியிருக்கேன். குழப்பணும், ஆடியன்ஸ குழப்பணும், என்ன நடக்குதுன்னு புரியக்கூடாது. தியேட்டருக்கு வந்து போகணும். இந்த மாரி தாட்ல தான் நான் கட் பண்ணேன். பட் நீங்க வந்து ஒரு படத்துல ஒரு கமர்ஷியல் ஃபிலிமோ, ஆக்ஷன் ஃபிலிமோ கட் பண்றீங்கன்னா, அதுல இருக்க கேரக்டருக்கு பில்டப் வேணா குடுத்துக்கோங்க. பில்டப் பண்ணி தான் நம்ம கட் பண்ணணும். பட் நான் இதுல எக்ஸ்பெரிமெண்டல்னால நான் பண்ணல. பில்டப் குடுக்கல. ஸோ நீங்க கட் பண்றீங்கன்னா, பில்டப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. விலங்கு கை மாதிரி வெள்ளங்கையா சுத்திட்டு இருக்கான்னோனே, சுத்திக்கிறீங்க. அந்த ஓட்டுற மாரி, வெள்ளங்கையோட ஓட்டுற மாரி ஓகேவா? இதெல்லாம் அவர் சொல்றத நான் அப்படியே மேல காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல அந்த பாம் வெடிச்சு போதா, இது ஒரு டிரான்சிஷன். உள்ள வந்து உள்ள வந்தாங்கன்னா எங்கள வெட்டி கூறு போட்டுருவாங்கன்னோனே, இவரு வந்து ஏதோ ஒரு ஷாக்கிங்கா இருக்காரு. உள்ள வந்தாங்கன்னா எங்கள வெட்டி கூறு போட்டுருவாங்கன்னோனே, எல்லாரும் உள்ள வர மாரி இருக்கு. வந்தாங்கன்னா எங்களை வெட்டி எல்லாரும் உள்ள வர மாரி இருக்கு கூறு ஓகேவா? போட்டுருவானுவ. உடைக்கலாம் இவரு வந்து சொல்றாரு, அடைக்கலம் மீறியக்குள்ள கால் வச்சா மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் யோசிக்கணும்னோனே, மீறிய இவரு வரப்ப அவர் அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் லைட்டா அப்படியே வச்சுட்டு, கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி சட்டை யோசிக்கணும்னோனே, மொத்த டிபார்ட்மெண்ட்டும் யோசிக்கணும்னே, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓடுற மாரி நான் வச்சிருப்பேன். மொத்த டிபார்ட் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு மேட்ச் கட் மாரி நான் ட்ரை பண்ணேன். இந்த இடத்துல ஒரு கேங் நின்னுட்டு இருக்கா, கொஞ்சம் ஓட்டி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஃப்ரேம்ல இவரு வந்து நின்னோனே, இங்க ஒரு போலீஸ்காரர் இருப்பாரு. நான் காட்டுறேன். இங்க பாருங்க. செம்ம மேட்ச் கட்ன்னு சொல்ல முடியாது. நான் அப்படி ட்ரை பண்ணேன். ஒரு கேங் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. ரவுடி கேங் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. அடுத்த கட் வச்சா, அதே மாரி அந்த ஒரு சைடு ஃப்ரேம்ல போலீஸ் நின்னுட்டு இருக்காரு. எல்லா 3 போலீஸ்காரங்க நின்னுட்டு இருக்க மாரி. தெரியுதா? மொத்த போலீஸ்காரங்களும் யோசிக்கணும்னோனே, உடனே எல்லாமே இருக்கிற மாரி. யோசிக்கலாம் ஓகேவா? அது மாரி எல்லாரும் ஒரு குழப்பத்துல இருந்து யோசிக்கிற மாரி வச்சிருக்கேன். அவர்ட்ட வந்து இவரு சொல்றாரு. ஃபோன்ல பேசுறாரு. சார் இந்த மாரி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சுன்னோனே, இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கனாலே, எல்லாரும் கிளம்புற மாரி, எதையோ நோக்கி ஒருத்தங்க வந்துகிட்டு இருக்கிற மாரியே இருக்கும். பாருங்க. எல்லாருமே இது வந்து அந்த கத்தி உள்ள வந்துட்டாங்க. இவங்க இவங்க இந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கத்தி எடுத்தோனே, இந்த கத்தி இந்த பெர்சன் வந்து கத்தி எடுக்கிறாரா, எடுத்தோனே, அவங்க வந்து ஷாக்கிங்கா பார்க்குற மாரி. ஓகேவா? ஷாக்கிங்கா பார்க்குற மாரி. இவரு வந்து இந்த இடத்துல இப்படி எட்டி பார்க்குறாரா உள்ள வரதுக்காக, அங்க இருந்து ஒருத்தன் வெளில எட்டி பார்க்குற மாரி. இப்ப இவரு வந்து அந்த டம்முன்னு கதவ உடைக்கிறாரு. இவரு வந்து கழுத்துல இப்படி வெட்டுற மாரி. இதெல்லாம் பீட் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கிறப்ப நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பொண்ணு வந்து இந்த வெட்டுறத வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாரி. இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்லோ மோஷன் வச்சு, அந்த டயலாக் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டயலாக். இந்த ட்ரக் எல்லாம் அவன் கிட்ட போனா என்ன ஆகும்னு தெரியுமா? ஏன்னா இதான் ஒரு மெயின் சீனே. இந்த ட்ரக் அவங்க கையில போனா என்ன ஆகும்னு தெரியுமா? அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்லோ மோஷன் வச்சு, அப்படியே நான் கட் பண்ணியிருப்பேன். ட்ரக்ஸ் மட்டும் திரும்ப அவங்க கையில் கிடைச்சதுன்னா என்ன? இப்ப வந்து இவங்களும் அதாவது அந்த ட்ரக்ஸ் மட்டும் அவங்க கையில கிடைச்சா என்ன ஆகும்னு தெரியுமான்னோனே, இந்த சீன் ஆக்சுவலா இப்படியே தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். பட் நான் அதாவது ஸ்லோ மோஷன் வச்சு, அந்த கேட்ட பூட்ட வருவாங்கல்ல. ஸோ வராங்க. அவங்க அவங்க கைக்கு போனா என்ன ஆகும்னு தெரியுமான்றப்ப, இவங்க அப்படியே தொரத்திட்டு வர மாரி. உங்க கையில் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாருமே தொரத்திட்டு ஓடுற மாரி. இந்த கத்தி அப்படி விடுவாரு. இவரு திரும்பி பார்ப்பாரு. இவரு இங்க திரும்பி பார்க்குற மாரி இருக்கும். இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கா பார்த்துட்டு கத்துற மாரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வச்சு டக்குனு ஓப்பன் ஆகுது. இவரு பார்க்குறாரா ஷாக்கிங்கா ஒருத்தன. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப இது ஃபுல்லாவே கார் சேசிங் அந்த மாரி தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் தான் கார்த்தி சாரோட மூஞ்சி வந்து ஒரு 1 செகண்ட், 2 செகண்ட் மட்டும் தான் ரிவீல் ஆயிருக்கும். அதான் அடுத்தது வந்து கட்டு மாறிரும். இந்த இடத்துல எல்லாமே பீட் வேக வேகமா போறப்ப, இந்த இடத்துல மட்டும் ஒரு பொண்ண வச்சிருப்பேன். பட் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது. யார் இந்த பொண்ணு என்னன்னு தெரியாது. ஸோ அது மாரி ஜஸ்ட் ஒரு படம் பார்த்தா தெரியுன்ற மாரி நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் கட் மாரி ட்ரை பண்ணேன் லைட்ல. இப்ப வந்து அந்த லைட்ட வந்து அந்த டார்ச் லைட்ட வந்து இப்படி எடுத்துட்டு வந்து இப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்த கட்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆகும். நல்லா பாருங்க. அதாவது அந்த லைட் வந்து இப்படி மேல இப்படி அடிச்சோனே, அது கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகுற மாரி. நான் அப்படி வச்சு ட்ரை பண்ணேன். தெரியுதா? உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குதா? இப்ப லைட் எடுத்துட்டு வராங்களா? ஸ்க்ரீன்ல இப்படி கொஞ்சம் இப்படி மேல எடுத்துட்டு வந்தோனே, இந்த இடத்துல அதாவது இப்படி பண்ணோனயே இங்கிட்டு எல்லாம் ஆஃப் ஆகுற மாரி நான் அப்படி ட்ரை பண்ணேன். அப்புறம் இந்த கன் வைக்கிறது. இப்ப அந்த இடத்துல ஒரு கன் அப்படி வச்சோனயே, கன் உள்ள இருக்கு. இவரு வந்து ஒரு ஷாக்கிங்கா அப்படி கர்ச்சீஃப் கழட்டுற மாரி. உள்ள கன் இருக்கனோனே. இப்ப இவரு வந்துட்டு, "அண்ணா யாருண்ணே அவன்?" அப்படின்னோனே இவரு திரும்புற மாரி. "அண்ணா யாருண்ணே அவன்?" ஆனா அங்க கேட்கிற டயலாக் வந்து அடைக்கலத்துக்கு தான் அவரு கேட்பாரு. "அண்ணா யாருண்ணே அவன்?" அப்படின்னோனே. இவரு வந்து, "அண்ணே யாருண்ணே அவன்னோனே" இப்படி திரும்பி பார்த்துட்டு, யாரு இப்ப இந்த கன்ன வந்து தீனா கையில வச்சிருக்காரா? சம்மந்தமே இல்லாம வந்து சம்மந்தமே இல்லாம மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். அது யாரு? கார்த்தி சார் தான் படத்துல அப்படி பண்ணுவாரு. ஸோ மொத்தத்தையும் அப்படியே மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போனோனே, கார்த்தி சார் வந்து அந்த வாய்ஸ் கேட்டு பார்க்குற மாரி. சம்மந்தமே இல்லாம வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டா. இப்ப இவரு வந்து ஷாக்கிங்கா கம்ப்ளீட்டா என்ன ஆச்சுன்னே தெரியாத மாரி பார்த்துட்டு இருக்கிறப்ப, இப்ப இங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஷாக்கிங்கா அப்படி பார்க்குறாரா? அவன் அப்படி சொல்லி முடிச்சோனயே, அந்த இடத்துலருந்து ஒருத்தர் வராரு. அத இவரு பார்த்துட்டு இருக்கிற மாரி. இந்த இடத்துலருந்து இவரு தான் இந்த படத்துல அடைக்கலம் ஓகேவா? வராரு. சம்மந்தம் இருக்குன்னோனே,
சம்மந்தம் இருக்குன்னோனே, இவங்க எல்லாரும் பக்கத்துல வராங்க. யார் அது? கேட்கறதுக்காக வராங்க. அது மாரி நான் கட் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து வேற சீனு. அத அவரு சொல்றது வேற சீனு. பட் அவரு அப்படி சொல்றப்ப, இவங்க எல்லாரும் அவன் யாருன்னு கேட்டு கொஞ்சம் முன்னாடி வர மாரி. அவன் பேர் அவன் பேரு டெல்லி. டெல்லின்னோனே, இவரு வந்து அத எடுத்துட்டு அப்படியே போற மாரி. ஸோ கைஸ் இப்ப வந்து இதில நான் சொன்ன மாரி என்னோட ஐடியா ஆக்சுவலா என்னன்னா, பீட்ல கட் பண்ணணும். ஒரு ஸ்டோரிய வந்து குழப்பணும். ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு, "ஏய் நல்லா இருக்கே! இது என்ன படம் இது? நான் பார்க்கணும் இந்த படத்தன்னு" சொல்லி அவங்க பார்க்க வரணும். அதுதான் என்னோட ஐடியா. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? ஆல்ரெடி அந்த படத்தோட ஒரு அஃபிஷியல் அந்த டீம் வந்து எப்படி ட்ரெய்லரோ, டீசரோ கட் பண்ணியிருக்காங்களோ, அது மாரி நான் கட் பண்ணக்கூடாது. அதில யூஸ் பண்ணியிருக்க சீன்ஸ ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. நான் அதில யூஸ் பண்ணாத சீன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி ஒரு சில சீன்ஸ் வந்திருக்கும். அதிலேயே வந்திருக்கும். அதில வந்து அவன் பேரு டெல்லி அப்படின்ற டயலாக்ஸ்லாம் அதில வந்துருச்சு. பட் என்னால அத தவிர்க்க முடியல. ஏன்னா எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. என்னோட ஸ்டோரி டெல்லிங்க்கு இது தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால அந்த வோக்கல்ஸ் நான் வச்சிருக்கேன். என்னோட எண்ட் கோல் வந்துட்டு இதுதான். ஸோ அவங்க யூஸ் பண்ணத யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டிஃபரெண்ட்டா பீட்ல கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் என்னோட ஐடியா. நான் இந்த மாரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு எஸ்எஃப்எக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஒரு ட்ராக் பின்னாடி மியூசிக் ஓடிட்டு இருக்குன்னா, அதுக்கு மேல இந்த சஸ்பென்ஸ் கிரைம் தீம், இந்த டார்க் தீம் இதெல்லாம் நம்ம ஓடுறப்ப அந்த சீன் இன்னும் எப்படி மெருகேத்தி பார்க்குறப்ப ஒரு எங்கேஜிங்கா இருக்குன்றது நான் உங்களுக்கு ஒரு ட்ராக்கா ப்ளே பண்ணி காமிச்சப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து நான் இப்ப சொன்னதெல்லாம் வந்து ஒரு டீசர் கட் அண்ட் ட்ரெய்லர் கட்டுக்கு வந்து வீடியோஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுட்டு, நீங்க வந்து வொர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அகைன் சொல்றேன். அந்த வோக்கல்ஸ் வந்து என்ன மாதிரி இந்த படத்த நம்ம காமிக்க போறோம்னு சொல்லி நீங்க ஸ்டோரி லைனுக்கு அந்த வோக்கல்ஸ்லாம் நீங்க இருக்கு பார்த்தீங்களா? வயலட் கலர்ல இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுட்டு, என்ன மாரியான மியூசிக்ல கட் பண்ண போறோமோ, அது கீழ நான் இங்க வச்சிருக்கேன்ல எல்லோ கலர்ல. ஸோ மியூசிக் வச்சுட்டு, இத நீங்க பண்ணிட்டு, இதுக்கு மேல வந்துட்டு உள்ள கேரக்டர் என்ன பண்ணுது? வண்டி ஓட்டுதுன்னா வண்டிக்கு எஸ்எஃப்எக்ஸு, ஃபோன் பேசுதுன்னா ஃபோன் அடிக்கிற மாரி எஸ்எஃப்எக்ஸு, கிளிக் பண்ணுதுன்னா கிளிக் சவுண்ட் இதெல்லாம் நம்ம வைக்கிறப்ப இன்னும் அந்த சீன் வந்து கொஞ்சம் மெருகேறி நல்லா இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நீங்க வைக்கலன்னா, இப்ப நான் இதில வண்டி சவுண்டு, வண்டி ஓடிட்டு வர சவுண்ட்லாம் வைக்கல, நாய் குலைக்கிறதெல்லாம் வைக்காம, வெறும் மியூசிக்லயே ஓடிட்டு இருக்குன்னா, நமக்கு இன்னும் எங்கேஜிங் இருக்காதுல்ல. ஸோ அதனால அதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த பூம்ஸு, ஹிட்டு இது எல்லா சவுண்டுமே இங்க மேல இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லா சவுண்டுமே அந்த எமோஷன் அவரு பேசுறாரா, பேசுறதுக்கு பின்னாடி ஒரு பல்ஸ் சவுண்ட். ஒரு ஹார்ட் பீட் துடிக்கிற மாரி. இல்ல வந்து ஒரு டப்புன்னு ஒரு சவுண்ட். இதெல்லாம் நம்ம வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும். அதனால மட்டும் தான். ஓகேவா? நீங்க சம்மந்தமே இல்லாம வேற ஏதாவது ஒரு ஒரு நார்மல் படத்துக்கு, ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம்க்கு தூக்கி நீங்க இத வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஏன்னா அதுக்கு இது வொர்க் அவுட் ஆவாது. தேவைப்படாது. பட் இந்த சீன்ல ஒரு சொல்ற டயலாக்ஸ் என்ன இருக்கு? என்னோட சரக்க வச்சு சீஸ் பண்ணிட்டான். ஒரு இம்பார்ட்டன்டான டயலாக் சொல்றப்ப ஏதோ ஒரு பல்ஸ் துடிக்கிற மாரி ஒரு சவுண்ட். புரியுதா? இதெல்லாம் நம்ம வொர்க் பண்ண வந்துரும். முக்கியமா நெறைய படங்களோட டீசர் ட்ரெய்லர்லாம் பாருங்க. எப்படி பின்னாடி சவுண்ட் ஓடிட்டு இருக்கு. வாய்ஸ மட்டும் கவனிக்காதீங்க. அதுக்கு பின்னாடி என்னென்ன ட்ராக்ஸ்லாம் ஓடுது. ஒரு ஆம்பியன்ஸ் இப்போ ஒருத்தர் வண்டியில போறாருன்னா, காத்தும் அடிக்கணும். அது ஓடிட்டு போற சவுண்டும் கேட்கணும். கார்னா கார் சவுண்ட் கேட்கணும். லாரினா ட்ரக் சவுண்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க வந்து வண்டியில போயிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள சுத்தி என்ன நடக்குது? பக்கத்துல பின்னாடி ஒரு பஸ் வருதுன்னா, நமக்கு இந்த ரைட் காதுல கேட்குதுல்ல. ஒரு தூரமா ஒரு பஸ் வருது. இல்ல பக்கத்துல வந்துருச்சு. பக்கத்துல ஒரு கார் போயிட்டு இருக்கு. இல்ல வந்து நமக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆட்டோ சவுண்ட் எப்படி இருக்கு? எந்த டெசிமல்ல கேட்குது? எவ்வளோ மைல்ல கேட்குது? இல்ல எவ்வளோ அதிகமா கேட்குது? இப்ப நீங்க இதே மாரி ஒரு சீன்ல ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ ஓடிட்டு இருக்குன்னா, அப்ப அந்த ஆட்டோ சவுண்ட் எவ்வளோ டெசிமல்ல எவ்வளோ மைல்டா கேட்கணும், இல்ல எவ்வளோ அதிகமா கேட்கணுன்றது, நீங்க ஒரு ரியல் டைமா ஒரு இடத்துல வண்டி ஓட்டுறப்ப, அங்கருந்து நம்ம எடுத்துக்கிறது தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ அதே மாரி இப்ப ஒரு ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் அந்த ஃபோன்ல பேசிட்டு இருக்காருன்னா, அதுக்கு பின்னாடி வந்து ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும்? இப்ப இதே வந்து ஒரு கிரவுட் ஒரு மார்க்கெட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காருன்னா, நெறைய பேர் வந்து இத எடுத்துக்கோ, அத எடுத்துக்கோ, ஒரு கைன்னு ஒரு சவுண்ட் கேட்குதா? அப்ப ஒரு பெர்சன் வந்து கிரவுட்ல நடந்து போறாங்கன்னா, அந்த இடத்துல கிரவுட் நாய்ஸ் வைக்கணும். ஓகேவா? இப்ப இதே வந்து ஒரு பேங்க்குக்கு போறாங்கன்னா, பேங்க்ல போறப்ப ஒரு சவுண்ட். அதே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எப்படி நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, பின்னாடி வந்து அடுத்த ட்ரெயின் இந்த டைமுக்கு வந்துட்டுருக்கு. இந்த மாரி ஹிந்தியில வாய்ஸ் வருமா? இத நம்ம வைக்கணும். ஸோ இது மாரி நம்ம லைஃப்ல நம்ம எங்கெல்லாம் போறோமோ, அந்த இடத்துல நம்ம ஒரு எடிட்டரா இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணுங்க. நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பின்னாடி எந்த ஸ்பீட்ல காத்து அடிக்குது. ஒரு காத்து வேகமா அடிக்குதுன்னா, ஓகே. அந்த காத்தோட சவுண்ட் எப்படி இருக்கு? இது இன்னொரு பெர்சன் ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, அந்த ஹாரன் நம்ம உட்கார்ந்திருக்க இடத்துலருந்து பக்கத்துல அடிச்சாங்கன்னா, அந்த ஹாரன் எப்படி கேட்கும்? அதே கொஞ்சம் தள்ளி பின்னாடி இருந்து அடிக்கிறாங்கன்னா, ரொம்ப மைல்டா கேட்கும். "ஏய் வெளில எவனோ கூப்பிட்டுட்டு இருக்கான் பாரு." வெளில எவனோ கூப்பிடுறான்னா, அவன் வாய்ஸ் எந்த ஸ்பீட்ல, எந்த டெசிமல்ல நமக்கு கேட்குது. ஸோ இது மாரிலாம் நம்ம ரியல் டைமா நடக்கிறத நம்ம இங்க அப்ளை பண்ணாலே போதும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல. ஸோ வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஈஸி தான். பொறுமையா கத்துக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க ரொம்ப ரொம்ப பயப்படாதீங்க. இதெல்லாம் நான் காமிச்சோனே, என்ன இவ்ளோ இருக்கு அப்படிலாம் பார்க்காதீங்க. போக போக கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்கமிங்ல நானும் என்னென்னலாம் கட் பண்றேனோ, நான் உங்களுக்கு வந்து டியூட்டோரியல்ஸ் அது மாரி நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இது வந்து எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து கிட்டத்தட்ட 1 ஹார் 30 மினிட்ஸ் கிட்ட போயிருச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுலருந்து லேர்னிங் கிடைச்சுச்சா?
என்ன லேர்ன் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? ஸோ நான் வந்து இது மாரி ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல் போடுறேன். பழைய வீடியோல வந்துட்டு ஹவ் டூ கட் மூவி ட்ரெய்லர் ஜஸ்ட் வாயில சொல்லியிருப்பேன். பட் நான் இதில யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொன்னப்போ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இல்ல நீங்க இத வந்து புதுசா எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல எதுவுமே இல்லையா? இல்ல உங்களுக்கு நான் சொல்ல வர்றது எதுவும் புரியலையா? இல்ல வந்து என்ன புரியல? எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க மென்ஷன் பண்றப்ப மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே இது புரிஞ்சுச்சா? புரியலையா? என்னன்றது அப்கமிங்ல நான் மாத்திக்கிறேன். அப்கமிங்ல வேற ஏதாவது வீடியோ போடுறேன்னா நான் மாத்திக்கிறேன். ஸோ அதனால மட்டும் தான். நீங்க ஏதாவது டீசரோ, ட்ரெய்லரோ கட் பண்ணீங்க. கட் பண்ணிட்டு எனக்கு டேக் பண்ணுங்க. நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் 100 டைம் பண்ணா கூட தப்பு வரதான் செய்யும். போக போக கத்துக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பண்ணோனயே எனக்கு நல்லா வரல, பெஸ்ட்டா வரலன்னா டிமோட்டிவேட் ஆக வேணாம். பொறுமையா பண்ணிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வேற ஒரு வேல்யூபிளான வீடியோல நான் உங்கள பார்க்க வரேன். ஸோ நான் சொன்ன மாரி கமெண்ட்ஸ்ல எல்லாத்தையுமே போடுங்க. நான் எல்லாத்தையுமே படிக்கிறேன். அப்பதான் எனக்கு தெரியும். என்ன நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு. ஸோ தேங்க் யூ சோ மச் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு வேல்யூபிளான வீடியோல நான் உங்கள பார்க்க வரேன். பாய்.